ஹாய் ஹலோ காய்ஸ். பிடிஎஸ் பேங்டன் சோனியுடன் அண்ட் இவங்களை பேங்டன் பாய்ஸ்னு கூட சொல்லுவாங்க. 2010 இவங்க குரூப் ஆஃப் உருவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2013 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங்கான நோ மோர் ட்ரீம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த குரூப்பில் மொத்தம் 7 பேர். இன்னைக்கு வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருந்தாலும் இவங்களுடைய ஆரம்ப கெரியர் அப்படின்றது ஸ்மூத்தாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த பிராண்டு உருவாக பல தடைகளை தாண்டி தான் இந்த 7 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க பல ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க, பல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க, அண்ட் பல விதமான டொனேஷனையும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களால சவுத் கொரியாவோட எக்கானமி இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கிய பங்காகவே இருக்கிறாங்க இவங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பிடிஎஸ்னா யார், பிடிஎஸ்ன்ற பிராண்ட் எப்படி உருவாச்சு, அண்ட் இது 7 பேரும் எப்படி பல தடைகளை தாண்டி வந்தாங்க, அண்ட் இன்னைக்கு இவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி இவங்களை பற்றி தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் மொத்தமாக அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பிடிஎஸ் சீரியஸ் ஒன்றா கூட வச்சுக்கலாம். சரி வாங்க பிடிஎஸ்னா யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் யாரு, இந்த பிராண்ட் எப்போ உருவாகிருச்சுன்னு பார்த்துருவோம். பொதுவாகவே சவுத் கொரியாவில் கேபாப் சாங்குக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்கும். கூடவே ஜப்பான், இந்தோனேசியாவில் கேபாப் சாங்குக்காக ஒரு நல்ல வரவேற்பே இருக்கும். இந்த கேபாப்களுக்கும் பலவிதமான என்டர்டைன்மெண்ட் கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அப்படி நாங்க பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் மூலியமா பிடிஎஸ்னு ஒரு பாய் பேண்ட் குழு சவுத் கொரியாவில் உருவாகுது. பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேங்டன் சோனியுடன் இவங்களை பேங்டன் பாய்ஸ்னு சொல்றாங்க. பிடிஎஸ்னாலே எல்லாத்துக்கும் ஒரு விதமான வைப் அண்ட் கிரேசி பயங்கரமாவே கிரியேட் ஆகுது. இன்னைக்கு இந்தியாவிலையும் பரவலா பிடிஎஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஜே இருக்குங்க. பிடிஎஸ் நேம அவங்க எடுத்தோன்னே வச்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அவங்க நிறைய நேம சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியா பிடிஎஸ்னு வச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வைக்கும்போது தெரியாது உலகம் ஃபுல்லா இருக்கிற பலவேத்தோட ஹார்ட் அவங்க இழுக்க போறாங்கன்னு. February 1, 2005 பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அப்போ ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாங்க. அப்போ அந்த பிக் ஹிட் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த 7 பேரும் ஒரு பாய் பேண்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் ஹிட் நிறைய ஆடிஷனை கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு முக்கிய நபரான ஆரம் இருக்கிறாரு. அப்போ அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பிக் ஹிட்ல செலக்ட் ஆகி ட்ரைனியாவும் ஜாயின் பண்றாங்க. இப்படியே ஒரு வருஷம் கடக்குறாங்க. அங்க இருக்கிற ஏழை குடும்பத்துல இருந்து வர்ற பசங்க தான் இதுல அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா பிக் ஹிட்ல ட்ரைனியா ஜாயின் பண்ணவங்களை செலக்ட் பண்ணி ஒரு 7 பேரை கேங்கா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாருன்னா ஆரம் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் மெம்பரும் பின்னாடி பிடிஎஸ் டீமுக்கு ஒரு லீடராகவும், அப்புறம் சுகா, ஜின், ஜிமின், வி, ஜங்குக், ஜேஹுக், இப்படி 7 பேர்த்த பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் கேங்கா ஃபார்ம் பண்றாங்க. இப்படி 7 பேர் கொண்ட கேங்கா 2010 அறிமுகமாகறாங்க. பிடிஎஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ சவுத் கொரியாவோட எக்கானமியை இன்டைரக்டா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 கணக்கின்படி சுமார் $36 பில்லியன் அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னதான் பிடிஎஸ் 2009 வந்திருந்தாலும் இவங்க 2013 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. என்னதான் 2010 இவங்களை குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் 2011 ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களை கூப்பிட்டு ஆடிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக காத்திருந்தவங்க ஜூன் 9, 2013 தான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அவங்கள அபிஷியலா பிடிஎஸ் மெம்பர் லைனப்ல அனௌன்ஸ் பண்றாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்த சவுத் கொரியா மக்கள் ஜூன் 12, 2013 அதே வருஷத்துல பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பமான டூ கூல் ஃபோர் ஸ்கூல் ஆல்பமா ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆல்பம் சாங்க சவுண்ட் கிளவுட் அண்ட் அவங்களுடைய யூடியூப் பேஜான பேங்டன் டிவிலையும் இந்த 2 பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போனது மட்டும் இல்லாம லைக்ஸையும் அதே ஈக்குவலா வந்திருக்காங்க. என்னதான் இவங்க இவ்வளவு தூரம் growth ஆகியிருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பத்துல இவங்களுடைய கெரியர் ஸ்மூத்தா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லயும் இவங்க கஷ்டப்பட தான் செஞ்சிருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி பல நாட்கள் தள்ளி போயிருக்குங்க. அப்படி கிடைக்கிற சான்ஸை வெறித்தனமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சியும் பண்ணியிருக்காங்க. இவங்களை நிறைய பேர் டிமோட்டிவும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு பொருட்படுத்தாம சவுத் கொரியால நடந்த பயங்கரமான மியூசிக் ஷோவான எம் கவுண்டர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரைனிங்கும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வெற்றின்னு கிடைச்சிருக்கு. இவங்க போட்ட ஆல்பம் 2013 டூ கூல் ஃபோர் ஸ்கூல்ல தொடங்கி 2014 பாய்ஸ் இன் லவ், 2017 டிஎன்ஏ, 2018 ஃபேக் லவ், 2020 டைனமைட் அண்ட் லைஃப் கோஸ் ஆன், 2021 பட்டர் ஆல்பம் சாங் வரைக்கும் ஹிட்டுக்கு மேல ஹிட்டை கொடுத்துருக்காங்க. 2015 இவங்களுக்கு ஒரு திருப்புமுனை அமைஞ்சது என்னன்னா முதல் ஸ்டுடியோ ஆல்பமான த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் இன் லைஃப் பார்ட் 1ல சவுத் கொரியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பலவேத்தோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்க ரிலீஸ் பண்ண டிஎன்ஏ ஆல்பம் சாங் 2 நாள்ல 30 மில்லியன் வியூஸ் போய் செம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கி தந்திருக்குங்க. இவங்க நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ்களையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020 ரிலீஸ் பண்ண டைனமைட் ஆல்பம் டாப் செல்லிங் சாங்னு சொல்லி அமெரிக்காவுடைய உயரிய விருதான பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க. 2018 ரிலீஸ் பண்ண லவ் யுவர் செல்ஃப், 2019 மேப் ஆஃப் தி சோல் ஆல்பம்க்கு பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹிட்டான ஃபேக் லவ், பாய்ஸ் வித் லவ் அண்ட் டைனமைட் பல சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க. இவங்க பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸும், அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸும், MTV வீடியோ மியூசிக் அவார்ட்ஸும் இன்னும் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்களையும் குவிச்சிருக்காங்க. 2020
2020 டைனமைட் சாங்குக்காக கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சவுத் கொரியா கேபாப் குரூப்பான பிடிஎஸ் தான் பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய டிவி ஷோ, ஆன்லைன் ஷோ, கொரியன் டிராமா இந்த மாட்டம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மியும் உருவாகியிருக்காங்க. ஆர்மியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடோரபிள் ரெப்ரசன்டேட்டிவ் எம்சி ஃபார் யூத். இன்னைக்கு பிடிஎஸ் எங்களை இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனலா இருக்காங்க. அவங்களுடைய பிடிஎஸ் ஆர்மிக்கு இவங்க யூத்தை ரொம்பவே அட்ராக்ட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுது. அதனாலதான் இவங்க போடுற ஆல்பம் ஹிட் ஆகிரும், செம்ம வைரலா போறதுதான் இவங்க ஸ்பெஷலே. இவங்க பண்ற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல நிறைய வெல்ஃபேருக்கும் கொடுத்து உதவி செய்யறாங்க. இவங்களுடைய டொனேஷன் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ற அளவுக்கு இவங்களுடைய டொனேஷன் இருக்குங்க. சோ இதே மாதிரி தான் இவங்களை ஒரு மோட்டிவேஷனலா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டேலண்ட்டை எத்தனை பேர் டிமோட்டிவ் பண்ணாலும் நம்ம டேலண்ட்டை நம்ம தாங்க ப்ரூஃப் பண்ணணும். சோ இந்த கேங்லயே உங்களுக்கு பிடிச்ச நபரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வியை பத்தி பார்க்கலாம். வியோட ரியல் நேம் என்னன்னா கிம் டேயங். இவரோட ஸ்டேஜ் நேம் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இவர் டிசம்பர் 13, 1995 தான் சவுத் கொரியால உள்ள டேயாக்ன்ற வில்லேஜ்ல தான் பிறந்திருக்காரு. இவர் சவுத் கொரியா சேர்ந்த சிங்கர், சாங் ரைட்டர், அது மட்டும் இல்லாம பயங்கரமான டான்சரும். விக்கு ஒரு சிஸ்டரும் அண்ட் ஒரு பிரதரும் இருக்காங்க. அவருடைய சிஸ்டர் நேம் கிம் யூன் ஜின்னும் பிரதர் நேம் கிம் ஜாங் கியூன்னு 2 பேர் இருக்காங்க. வி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அப்பா ஒரு ஃபார்மர். வீக்கு அவரோட பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. சோ அவங்களால வி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால வி அதிகமா அவரோட பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தாரு. வி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா மாதிரி ஒரு ஃபார்மரா தான் ஆவேன்னு நினைச்சிருக்காரு. ஆனா இப்போ அவர் இருக்கிற இடத்தை பத்தி அப்ப கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. சோ வீக்கு சவுத் கொரியாவையும் தாண்டி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேன் பேஜும் இருக்காங்க. அவங்க பேண்ட்ல ரிலீஸ் ஆன 2 Cool 4 School அப்புறம் பாய்ஸ் இன் லவ் இந்த 2 சிங்கிள் ஆல்பம் பயங்கரமா ஹிட் ஆனதற்கு காரணமே வி தான். சவுத் கொரியா மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்காரு வி. வீக்கு சாக்ஸோஃபோன் வாசிக்கிறதா ரொம்ப பிடிக்குமா. ஏற்கனவே மியூசிக்ல ஃபேமஸா இருந்த கேபாப் பிடிஎஸ் ஆல இன்னும் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். கேபாப்லயே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதும் பிடிஎஸ் தான். குறிப்பா வீக்கு தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம்னு ஒரு சர்வே சொல்லுதுங்க. வீக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குங்க. அப்பதான் வி சின்ன வயசுல அவரோட ஃப்ரெண்டுக்கு பாட்டு பாடணும்னு ஆசை இருந்ததால அங்க நடந்த பிக் ஹிட் ஆடிஷன்ல அவரோட ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா போனாரு. ஆனா வியோட குரலை எதிர்ச்சியா கேட்ட பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர் வியா பாட்டு பாட சொல்லி ஆன் த ஸ்பாட்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா தான் பிக் ஹிட்ல அவர் ட்ரைனியா ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிடிஎஸ் பேண்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா என்ட்ரி கொடுத்தாரு வி. 2011 பேங்க்டன் பைஸ்ல ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஆனா அவர் பேங்க்டன் பைஸ்ல ஒரு மெம்பர் அப்படின்னு 2013 வரைக்கும் அபிஷியலா சொல்லவே இல்ல பிக் ஹிட். ஆனா அப்பவே கேபாப்ல வெளிவந்த ஹோல்ட் மீ டைட்ன்ற சாங்குக்கு கோ ரைட்டராவும் கோ ப்ரொடியூசராவும் இவர் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபன் பாய்ஸ்ல ஒரிஜினல் லிரிக்ஸ்ல வெளிவந்த சிக்மான்ற பாட்டுக்கு கான் மியூசிக் சார்ட்ல 26வது இடத்தையும் பில்போர்ட் வேர்ல்டு டிஜிட்டல் சார்ட்ல 10வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. வி எப்போ நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சாருன்னா சம் ஒன் லைக்ன்ற பாட்டுக்கு வி கவர் வீடியோ பண்ணும்போது விய நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குங்க. வி நிறைய மியூசிக் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காருங்க. என்னன்னா மெலோன் மியூசிக் அவார்ட்ஸும், கோல்டன் மியூசிக் அவார்ட்ஸும், சியோல் மியூசிக் அவார்ட்ஸும், இன்னும் ஏகப்பட்ட மியூசிக் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காருங்க. இவர் சிங்கிங்கும் டான்ஸையும் தாண்டி ஆக்டிங்கும் பண்ணிருக்காருங்க. வி 2014 ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஒன்னு நடிச்சிருக்காரு. அதோட நேம் த பொயட் வாரியர் யூத்னு. அந்த டிராமால வர மெயின் சவுண்ட் ட்ராக்கையும் வி தான் போட்டிருக்காராம். சோ இப்ப கேபாப்ல ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் யாருன்னா அது பிடிஎஸ் மெம்பர்ல இருக்க வி தாங்க. சோ இப்போ அவருடைய ஸ்கூல் லைஃப் பத்தி பாப்போம். அவர் தன்னோட ஸ்கூல் லைஃப கொரியன் ஆர்ட் ஸ்கூல்ல தான் ஃபினிஷ் பண்ணாரு. ஒரு வாட்டி இன்டர்வியூல அவங்களோட கேர்ள்ஸ் ஃபேன் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப வி தன்னோட ஸ்கூல் டேஸ்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்பட்ட சண்டையா சொல்லி அந்த ஃபேன்ஸை சமாதானம் பண்ணிருக்காங்க. அப்போ வி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் என்ன விட நல்லா படிப்பாரு, நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாரு. ஆனா நான் வந்து அவர் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் ஆவரேஜ் தான். நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆனா அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டா ஏத்துக்கலன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஃப்ரெண்டா தான் இருந்தோம் அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ட ஜாலியா சொல்லியிருக்காரு வி. சோ வீட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா அவர் ஒரு ஆம்பிடெக்டாஸ், அதாவது ஒரே டைம்ல 2 கையிலயும் எழுதுவாரு. அப்புறம் வியும் ஜிம்மினும் ஸ்கூல் டேஸ்ல கிளாஸ்மேட்டா தான் இருந்திருக்காங்க. அவங்க பேண்ட்லயே கேரிங்கான பர்சன் யாரும் பாத்தீங்கன்னா அது வி தான் அப்படின்னு நான் சொல்லல, அவங்க பேண்ட்ல இருக்க மத்த 6 மெம்பர்ஸும் சொல்லியிருக்காங்க. வி எப்பவுமே அவரோட ஃபேன்ஸை ஹாப்பியா வச்சுக்குவாராம். அவர் ஏதாவது ஃபன்னியா பண்ணிக்கிட்டே இருப்பாராம். வி எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் குட்டி குட்டி குழந்தைகளோடயும் இருக்கும்போது தான் அவர் ஜாலியா ஃபீல் பண்ணுவாராம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ பிடிஎஸ் ஃபேனுக்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஐ பர்பிள் யூ இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் காயின் பண்ணதும் வி தானா. சோ வி உங்களுக்கு பிடிக்கும்னா ஐ பர்பிள் யூ அப்படின்னு பர்பிள் ஹார்ட்ட போட்டுருங்க. அதுக்கு அவரு என்ன மீனிங் சொன்னார்னா, ரெயின்போவோட லாஸ்ட் கலர் பர்பிள் தான், அதனால உங்களை நான் கடைசி வரைக்கும் நேசிப்பேன்னு தான் அதுக்கு அர்த்தம்னு சொன்னாரு வி. சோ அதோட கண்டினியூவா பிடிஎஸ் மெம்பர்ல இருக்கிற ஹேண்ட்ஸம் பாய்னு சொல்ற ஜின்ன பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஹேண்ட்ஸம் பாய்னு சொல்ற ஜின்ன பத்தி பார்க்கலாம். ஜின் இவரோட ரியல் நேம் என்னன்னா கிம் சியோக் ஜின். இவர் டிசம்பர் 4, 1992 சவுத் கொரியால அனயாங்ல உள்ள ஜியோங்கின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. இவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டா வெல் செட்டில் ஃபேமிலி வீட்ல தான் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்காரு. இவருக்கு ஒரே ஒரு பிரதர் இருக்காரு. அவருடைய நேம் என்னன்னா கிம் சியோக் ஜோங்னு.
ஆரம்பத்துல எல்லாரும் ஜின்ன இந்த கம்பெனி சிஇஓட மகன்னு சொல்லும்போது ஜின்னு ரொம்பவே சையா ஃபீல் பண்ணிருக்காரு. சோ அதனால இவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டிடெக்டிவ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வச்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா கிம் நாம் கில்ன்ற ஒரு ஆக்டரோட பிலிமை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு ஜின். சோ அதுல இருந்து ஜின் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வச்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா ஜின் எலிமெண்டரி ஸ்கூல் முடிச்சு ஒரு வேலையா ஜூனியர் ஹை ஸ்கூல் போய் ஜாயின் பண்றாரு. இவர் ஜூனியர் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் SM என்டர்டைன்மெண்ட் ஒரு கேபாப் ஐடல் கம்பெனி இவர மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த SM என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கம்பெனிங்க. இந்த கம்பெனி தான் இப்ப இருக்கிற எக்ஸோ, ரெட் வெல்வெட், NCT இந்த மாதிரியான நிறைய ஃபேமஸான குரூப்பை மேனேஜ் பண்றாங்க. இந்த SM என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான் ஜின்ன ஆடிஷன்ல செலக்ட் பண்ணி ட்ரெயினியா ஜாயின் பண்றதுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புறாங்க SM என்டர்டைன்மெண்ட். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஆஃபர் லெட்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா அந்த டைம்ல இவருக்கு கேபாப் ஐடல் ஆகணும்னு சொல்லி ஆசை இல்லையாமா. இவருக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சாமா. அந்த டைம்ல இவர் முழுக்க முழுக்க ஒரு ஆக்டர் ஆகணும் தான் இருந்தாராமா. ஏன்னா இவர் படிச்ச கோர்ஸ், போன யூனிவர்சிட்டி எல்லாம் ஆக்டிங்க பத்தி தான் படிச்சிருக்காரு. சோ அந்த டைம்ல இவருக்கு மியூசிக்க பத்தியோ டான்ஸ பத்தியோ எதுவுமே தெரியாது ஜின்னுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு கம்பெனி ஆடிஷன் ஒன்னு நடத்த போறத இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அந்த ஆடிஷன்ல ஆக்டிங் கேட்டகரியில செலக்ட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ அந்த ஆக்டிங் கேட்டகரியிலும் பார்ட்டிசிபேட்டும் பண்றாரு. சோ பார்ட்டிசிபேட் பண்ண பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் மூலமா ஆக்டிங் கேட்டகரியிலும் செலக்ட் ஆகுறாரு. ஆனா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிக் ஹிட்ல உள்ள ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இவரோட லுக்ஸை வச்சு இவர் ஒரு கேபாப் ஐடல் ஆனா சூப்பரா இருக்கும்னு சொல்லி பிக் ஹிட்ல உள்ள மேனேஜ்மெண்ட் நினைக்கிறாங்க. சோ பிக் ஹிட்ல இவருக்கு கேபாப் ஐடல் ட்ரெயினியை கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஜின் அவரோட ஃபேஷனை விட்டு தராம அவரு ஆக்டிங் கோர்ஸையும் கேபாப்கான ஐடல் ட்ரெயினியும் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஜின் பிக் ஹிட்ல ட்ரெயினியா ஜாயின் பண்ணும்போது அங்க ஆல்ரெடி RM, சுகா, ஜேகோப் இவங்க 3 பேருமே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அவங்க கூட சேர்ந்து இவரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜூன் 2013ல BTS ஓட அபிஷியல் மெம்பர் லைனப் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஜின்னோட நேமும் இருந்திருக்குங்க. டூ கூல் ஃபோர் ஸ்கூல்ன்ற ஆல்பத்துல நோ மோர் ட்ரீம்ஸ்ன்ற சாங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆகுறாரு ஜின். இவர் என்னதான் ஒரு கேபாப் ஐடல் ஆனாலும் ஆக்டிங்கான கோர்ஸ் பண்றத மட்டும் நிறுத்தவே இல்லைங்க. இவர் கொங்குன்ற யூனிவர்சிட்டியில சேர்ந்து ஆக்டிங்கான கோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா 2011ல ஆக்டிங் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேட்டும் ஆயிருக்காரு. இவர் அன்யாங்ன்ற சைபர் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஜின் கோ ப்ரொடியூசர்ல ஒரு சோலோ சிங்கிள் ஆல்பம் ஒன்னு ரிலீஸ் பண்றாரு. இந்த சோலோ சிங்கிள் ஆல்பம் என்னன்னா இது அவேக்ல வெளிவந்த விங்ஸ்ன்ற ஆல்பம்ல 2016ல ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆல்பம் பில்போர்ட் வேர்ல்ட் டிஜிட்டல் சிங்கிள் சார்ட்ல 6th பிளேஸை பிடிச்சது. அதுக்கப்புறம் டிசம்பர் 2016ல அவேக் ஆல்பம் கிறிஸ்மஸ் வெர்ஷன்ல வெளிவந்த இந்த ஆல்பம் சவுண்ட் கிளவுட்ல ரிலீஸ் பண்ணாரு ஜின். ஜின் ஏகப்பட்ட மியூசிக் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல ஒன்னு 2017ல மெலன் மியூசிக் அவார்ட்ஸ்னு ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல பெஸ்ட் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் அப்படின்ற கேட்டகரியில நாமினேட்டும் ஆயிருக்காரு ஜின். 2018ல கேலா கொரியா நடத்தின மோஸ்ட் வெல் நோ ஐடல்னு சவுத் கொரியால நடத்திய சர்வேல ஜின் 11th பிளேஸை பிடிச்சிருக்காரு. இவர் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதுல ஒன்னு மே 2018ல இருந்து மாசம் யூனிசெஃப்க்கு டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டொனேட் பண்றதை யார்ட்டையும் சொல்லாமலே சீக்கிரட்டா வச்சிருக்காரு ஜின். ஆனா மே 2019ல அந்த கிளப் டொனேட் பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டென்ட் பண்ணி டொனேட் பண்ண எல்லாரையும் பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த கிளப்போட ஸ்டாஃப் மெம்பர் ஒருத்தவங்க ஜின்ன கூப்பிட்டு நீங்க இது வரைக்கும் 100 மில்லியன் கொரியன் வான் டொனேட் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2018ல இருந்து கொரியன் அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு டொனேட் பண்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஜின். ஜின் கொரியன் அனிமல் ரைட்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு 322 kg ஆஃப் பெட் ஃபுட் டொனேட் பண்ணிருக்காரு. சோ ஜின்ன பத்தி ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஜின்னு ஒரு சிங்கர் மட்டும் இல்லைங்க, இவர் நல்லா சமைப்பாராம். இவரும் இவங்க அண்ணனும் சேர்ந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை சவுத் கொரியா கேபிட்டல் சிட்டியான சியோல 2018ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜின்னோட வாய்ஸுக்கும் லுக்ஸுக்கும் நிறைய பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இவரோட வாய்ஸ் சில்வர் வாய்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாராமா. சோ BTSல உங்களுக்கு ஜின்ன பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட்ஸம் ஜிம்னு கமெண்ட் பண்ணிடுங்க, பாப்போம் எத்தனை பேத்துக்கு ஜின்ன பிடிக்குதுன்னு. சோ இவர் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் மேரியோ கேமையும் மேப்பிள் ஸ்டோரி கேமையும் விளையாண்டுகிட்டே இருப்பாராம். BTSல ஜோக் பண்றதுல ஜின்ன யாராலையும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். சோ இவர் பண்ற ஜோக்குக்கு சுகாவை தவிர மிச்ச எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்களாம். சோ அதை தொடர்ந்து BTSல உள்ள ஜங்குக்கை பத்தி தான் இன்ட்ரெஸ்டிங்கான சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். சோ ஜங்குக்கோட ரியல் நேம் ஜியோன் ஜங்குக். சோ ஆர்மிஸ் எல்லாரும் இவரை செல்லமா JK தான் கூப்பிடுவாங்க. இவர் செப்டம்பர் 1, 1997ல தான் சவுத் கொரியால உள்ள பூசான்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. இவர் எலிமெண்டரி ஸ்கூல்ல பூசான்ல உள்ள பேக்யங்ன்ற ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. இவருடைய மிடில் ஸ்கூல்ல சியோல்ல உள்ள சிங்குன்ற ஸ்கூல்ல தான் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா குளோபல் சைபர் யூனிவர்சிட்டியில பொழுதுபோக்கு மற்றும் ஒளிபரப்புன்ற டிபார்ட்மெண்ட்ல அவர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஜங்குக் BTSல மெயின் வோக்கலிஸ்டாவும் ரேப்பர் அண்ட் மெயின் டான்சராவும் இருக்காரு. இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அவருடைய நேம் என்னன்னா ஜியோன் ஜங் ஹயுன். ஜங்குக்ன்ற இவர் எப்ப உலகத்துக்கு தெரிய வராருன்னா 2013ல ஜூன் 13 பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் BTS ஓட அபிஷியல் மெம்பர் லைனப் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அப்பவே ஜங்குக் எல்லாத்துக்கும் பிடிக்குது. BTS 2013ல டெபியூட் பண்ணதுல இருந்து மியூசிக் சார்ட்ல டாப்ல இருந்தாங்க. சோ ஜங்குக் அவரோட எல்லா ஃபேன்ஸையும் அவரோட ஃபேமிலியா மாத்திக்கிறாரு. சோ இப்படியாப்பட்ட ஜங்குக்கோட ஆம்பிஷனை பத்தி பாத்தீங்கன்னா ஜங்குக்கு ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் தான் ஆசை இருந்துச்சு. சோ ஜேகோப் கூட பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் ஆசை இருந்திருக்கு. சோ BTSல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் ஒன்னு இருந்திருக்கு. சோ அதே மாதிரி தான் JKக்கும் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் தான் கனவு இருந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம
வி கூட சேர்ந்து வீடியோ கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? சோ பாக்குற உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீடியோ கேம் விளையாடுறது பிடிக்கும்? சோ உங்க பார்ட்னர்ஸ் யாரு, என்ன கேம் விளையாடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சொல்ல போனா வி எப்படி ஒரே டைம்ல ரெண்டு கையிலும் எழுதுவாரோ சோ அதே மாதிரி தான் ஜங்குக்கும் ஒரே டைம்ல ரெண்டு கையிலும் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணுவாருங்க. சோ ஜங்குக் ஸ்கூல் படிக்கும் போது ஆர்ட், மியூசிக் எல்லாத்துலயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும். சோ இப்போ பிடிஎஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு ஜங்குக். ஆனா இவருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் தான் ஆசை இருந்திருக்குங்க. சோ ஜங்குக் எப்ப மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுன்னா அவருடைய ரோல் மாடலே ஜி டிராகனோட பாட்டை கேட்டுதான் அவருக்கு மியூசிக் மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஜங்குக் மியூசிக் மேல வச்சிருந்த இன்ட்ரெஸ்ட வெளியே கொண்டு வராரு. சோ அன்னைக்கு எடுத்த இந்த முடிவு சோ இன்னைக்கு அவரை எவ்வளவு பெரிய ஆளா கொண்டு வந்திருக்கு. வேர்ல்டுல பிக்கஸ்ட் பாய் பேண்ட் குரூப்பான பிடிஎஸ்ல அவர் இன்னைக்கு ஒரு மெம்பரா இருக்காருங்க. ஜங்குக் பிடிஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ல போய் கலந்துக்கிறாருங்க. ஜங்குக் ஒரு டேலண்ட் ஷோலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த டேலண்ட் ஷோட நேம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் கேன்ற ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அவரால் அந்த ஷோல ஃபைனல் வரைக்கும் போக முடியல. ஜங்குக்கோட மியூசிக் ஸ்கில்லா இருந்தாலும் சரி, டான்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், லுக்ஸ் அண்ட் ஸ்டைல் இதெல்லாம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இவரை கவனிக்காம போக முடியாதுங்க. சோ ஜங்குக் அவருடைய திறமையை வெளிக்காட்டும் போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து 7 தனித்தனி மியூசிக் கம்பெனில இருந்து அவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்குங்க. அந்த 7 மியூசிக் கம்பெனில ஒரு கம்பெனி தான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட். சோ ஜங்குக் பிக் ஹிட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய மியூசிக் கம்பெனி நடத்தின ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காருங்க. சோ எந்த மியூசிக் கம்பெனியும் அவரை செலக்ட் பண்ணல, ஏன்னா இவரால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்க. சோ அதனால ஜங்குக்க அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் நல்ல டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டான்சரா திரும்பி வராரு ஜங்குக். சோ அடுத்து சவுத் கொரியால கல்ச்சர் அவார்ட்ஸ் வச்சிருக்கவங்கல்ல ஜங்குக்கும் ஒருத்தருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்ச்சர் அவார்ட்ஸ் அவர் வாங்கும் போது இவ்வளவு சின்ன வயசுல கல்ச்சர் அவார்ட்ஸ் வாங்கின ஒரே ஆளு ஜங்குக் மட்டும்தாங்க. சவுத் கொரியால கல்ச்சர் அவார்ட்ஸ்ன்றது ஒரு மதிப்புமிக்க ஒரு அவார்டு. சோ இந்த அவார்ட்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா சவுத் கொரியாவோட கல்ச்சரை வேர்ல்டு ஃபுல்லா பரப்புனதுக்கு அதிகமா யார் பங்களிப்பை கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்ட்ஸை கொடுப்பாங்களாமா. சோ பிடிஎஸ் உலகம் ஃபுல்லா கொரியாவோட கல்ச்சரை அவங்க ரிலீஸ் பண்ற ஒரு சில ஆல்பம் மூலமா பரப்புனாங்க. சோ சவுத் கொரியாவோட எக்கானமியை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பிடிஎஸ் ஒரு காரணமாவே இருந்திருக்காங்க. சோ சவுத் கொரியால அந்த அவார்ட்ஸை வாங்கின யங்கஸ்ட் குரூப்பும் பிடிஎஸ் தாங்க. சோ அடுத்தது ஜங்குக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. இவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா அனிமல்ஸ் கூடயும் பேசுவாராம். சோ அதுக்கப்புறமா இவர் பொண்ணுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வெக்கப்படுவாராம். அது மட்டும் இல்லாம ஜங்குக் டேகாண்டோல பிளாக் பெல்ட்டும் வச்சிருக்காருங்க. சோ பிடிஎஸ்ல இருக்க ஜிம்மினும் ஒரு பிளாக் பெல்ட் வச்சிருக்காருங்க. சோ ஜங்குக் அவரோட சின்ன வயசுலயே அந்த பிளாக் பெல்ட் வாங்கி வச்சிருக்காராம். சோ இது மட்டும் இல்லாம ஜங்குக் பாக்ஸிங்கும் தெரியும். சோ ஜிம்முக்கு எல்லாம் போய் ஜங்குக் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணி 6 பேக் எல்லாம் வச்சிருக்காரு ஜங்குக். சோ அதுக்கப்புறமா ஜங்குக்கு ஜஸ்டின் பைபர்னா ரொம்ப பிடிக்குமா. ஜங்குக் ஜஸ்டின் பைபர் சாங்குக்கெல்லாம் கவர் சாங் எல்லாம் போட்டிருக்காருங்க. சோ ஜங்குக்கு பேட்மிண்டன் விளையாடுறதும் குக்கிங் பண்றதும் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஜங்குக்கு டேட்டோஸ் போடுறதும் பிடிக்குமா. ஃபியூச்சர்ல அவர் டேட்டோ ஷாப் அப்படி இல்லனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்னு ஆரம்பிப்பேன்னு சொல்லிருக்காருங்க. அவருடைய ரைட் ஹேண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய டேட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாருங்க. சோ சவுத் கொரியால டேட்டோஸ் போறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. அதனால ஜங்குக் கூட மறைச்சு தான் வச்சிருப்பாரு, அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டாரு. சோ அவருடைய ரைட் ஹேண்ட்ல என்னென்ன டேட்டோ போட்டிருப்பாருன்னா ஆர்மியோட லோகோ, பிடிஎஸ் டெபியூட் ஆன டேட், பிடிஎஸ் லோகோ, இந்த மாதிரியான விஷயங்களை தான் டேட்டோஸ் போட்டிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. சோ ஜங்குக் நிறைய அவார்ட்ஸ்களையும் வாங்கியிருக்காங்க. என்னன்னா ஏசியன் பாப் மியூசிக் அவார்ட்ஸ்ல ஆல்பம் ஆஃப் தி இயர்ன்ற கேட்டகரியில நாமினேட்டும் ஆயிருக்காரு. அதே ஏசியன் பாப் மியூசிக் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட்ன்ற அவார்ட்ஸையும் வின் பண்ணிருக்காங்க. 2024ல கோல்டன் டிஸ் அவார்ட்ஸும் சியோல் மியூசிக் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. சோ 2023ல தி குளோபல் கேபாப் சாங்னு சொல்லி அமெரிக்காவோட உயரிய விருதான பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸையும் வின் பண்ணிருக்காரு ஜங்குக். ஜங்குக்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அதோட கண்டினியூவா பிடிஎஸ் மெம்பர்ல இருக்கிற ஷூட்டிங் கார்டுன்னு சொல்ற சுகாவை பத்தி தான் பார்க்க போறோம். சுகாவோட ரியல் நேம் என்னன்னா மின் யோங்கி. இவர் மார்ச் 9, 1993ல சவுத் கொரியால உள்ள டேகுன்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. சோ சுகா அவரோட ஹை ஸ்கூல்ல அப்குஜோங்ன்ற ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குளோபல் சைபர் யூனிவர்சிட்டில அவரோட கிராஜுவேட்டும் பண்ணிருக்காரு. இவர் பிடிஎஸ்ல ரேப்பர், சாங் ரைட்டர் அண்ட் ரெக்கார்ட் ப்ரொடியூசர். இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. அவருடைய நேம் என்னன்னா மின் ஜியூன் ஜே. சோ சுகாக்கு ஒரு கேபாப் ஐடல் ஸ்டார் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. சோ சுகாவோட அப்பா அவரை ஒரு ஆர்கிடெக்டா வரணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஆனா சுகாவோட கிரியேட்டிவிட்டி மியூசிக் மேல போக விடாம வேற எதுலயும் காட்டினா அவரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாருன்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருக்காங்க. சோ சுகா பேரண்ட்ஸ் இப்படி இருந்ததால அவரோட மியூசிக் கரியர் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமலே ஸ்டார்ட் பண்ணாரு சுகா. ஒரு கான்செப்ட்ல கூட அவங்களோட பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சு பிடிஎஸ் கேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் கை தட்டி ஆரவாரம் பண்ணும்போது சுகா செம்ம எமோஷனலா ஆறாரு அந்த ஸ்டேஜ்ல. சோ சுகா எப்ப அவரோட மியூசிக் கரியர் ஸ்டார்ட் பண்ணாருனா ஸ்டோனி குங்க், முல்ஃபின், அதுக்கப்புறம் எபிக் ஹையோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் அவர் ஒரு ரேப்பர் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய 13 வயசுலயே மியூசிக் உள்ள ஃபுல்லா இறங்கிறாருங்க. சுகா 13 வயசுல லிரிக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம பியானோ, மிடி இந்த மாதிரியான இசைக்கருவியை வாசிக்க கத்துக்கிட்டாரு. சோ அவருடைய 17 வயசுல ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல பார்ட் டைம் ஜாப் ஒர்க்கரா அந்த ஸ்டுடியோல ஜாயின் பண்றாரு சுகா. அங்க அவருடைய மியூசிக் ஸ்கில்ல ஃபுல்லா டெவலப் பண்ணிக்கிறாரு. சோ மியூசிக் எப்படி கம்போஸ் பண்றது, எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு அங்க
அங்கதான் சுகா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. சோ இது மட்டும் இல்லாம தன்னோட ரேப் ஸ்கில்லையும் அவர் இங்க தான் வளர்த்துக்கிறாரு. சோ சுகா பிடிஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேப்பர் குரூப்போட சேர்ந்து 518062 என்ற ஒரு ஆல்பம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அத குவாஞ்சு அப்ரைசிங்ல செலிப்ரேட்டும் பண்ணிருக்காங்க. சோ சுகா அடுத்து எப்ப பிடிஎஸ்ல ஜாயின் பண்ணாருன்னு பாப்போம். சுகா பிக் கிட்ல ஒரு மியூசிக் ப்ரொடியூசரா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா 2010 பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் நடத்திய ரேப் ஆடிஷன்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த ஆடிஷன்ல சுகா செலக்டும் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சுகா பிக் கிட்ல ட்ரைனியா ஜாயின் பண்றாரு. சோ சுகா கேபாப் ஐடல் ஆகணும்னு சொல்லி பிக் கிட் நினைக்கிறாங்க. சுகாவுக்கு எப்படி சுகா நேம் வந்துச்சுன்னா இவர் நல்ல கலரா ஒயிட்டா இருப்பாராம். அது மட்டும் இல்லாம பேஸ்கெட்ல இவருடைய ரோலே ஷூட்டிங் கார்டு தானா. அதனாலதான் இவருக்கு சுகான் நேம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து சுகாவுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சோ அவர் பிக்கிட்ல ட்ரைனியா இருக்கும்போது கூட அவர் பேஸ்கெட் பால் விளையாடுறத மட்டும் ஸ்டாப் பண்ணவே இல்லையா. அது மட்டும் இல்லாம சுகாவுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து மியூசிக் சப்ஜெக்டே பிடிக்காதான். நமக்கு எப்படி மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்காதோ அதே மட்டும் சுகாவுக்கும் இந்த மியூசிக் சப்ஜெக்ட் பிடிக்காம இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சுகா டெய்லியும் சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாராம். இவர் தனிமையில எப்பப்பெல்லாம் இருக்கிறாரோ அப்பெல்லாம் சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதுவாராம். இவர் குறிப்பா நைட் 12 மணில இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாராம். 2010 பிடிஎஸ் பேண்ட்ல ஜாயின் ஆனதுல இருந்து சோ பிடிஎஸ் ரிலீஸ் பண்ற எல்லா ஆல்பம்க்கும் லிரிக்ஸ் எழுதி ஹெல்ப் பண்றதும் சுகா தானா. அது மட்டும் இல்லாம கொரியன் மியூசிக் காப்பிரைட் அசோசியேஷனுக்கு சுகா ஒரு சர்டிபிகேட் மெம்பரா. சோ அது என்ன அசோசியேஷன் பாத்தீங்கன்னா இதுல எல்லா சாங் ரைட்டரும் கம்போசர்லாம் இந்த குரூப்ல இருப்பாங்களாம். அதுல சுகாவும் ஒரு மெம்பரா. சோ சுகாவோட மியூசிக் கரியர் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். சுகா பிக்கிட்ல ட்ரைனிங் எடுக்கும்போது பார்ட் டைம் ஜாபா ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு டெலிவரி பாயா. ஒரு டைம்ல டெலிவரி பண்ண போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஷோல்டர்ல அடிபட்டு இன்ஜுரி ஆச்சு. இது மட்டும் இல்லாம 2013 சுகா ஒரு போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்றாரு. அது என்ன போட்டோனா அவருடைய கால்ல பயங்கரமா அடிபட்டு நிறைய பேண்டேஜ் போட்டு ஒரு போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு சுகா. சோ வேர்ல்டு பிகெஸ்ட் பாய் பேண்டான பிடிஎஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்கும்போது அவருக்கு அப்பெண்டிக்ஸ் வந்திருக்கு. அவர் அப்பவே சவுத் கொரியாவுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து சுகாவோட இன்ஸ்பயர் பர்சன் யாருன்னு அவரோட ஆம்பிஷனை பத்தியும் பார்க்கலாம். சுகா ரொம்ப டேலண்டா இருப்பாராம். சோ பிடிஎஸ்ல போடுற எல்லா ஆல்பமுக்கு பின்னாடியும் சுகா தான் இருப்பாராம். சோ மியூசிக் கம்போஸ் பண்றது, அதோட லிரிக்ஸ் எழுதுறது, அதை அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சுகா தான் மெயினா இருப்பாராம். அது மட்டும் இல்லாம ஐயு, சூரான், எபிக் ஹை, கோல்டு பிளே இவங்க கூடலாம் கூட மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு சுகா. சுகா அவரோட மியூசிக் ஸ்டுடியோல இருக்கும்போது தான் அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாராம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிஎஸ் கேங்ல யாரை பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுதுன்னு. சோ சுகா நிறைய சோலோ ஆல்பம் சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காரு. இவர் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. என்னன்னா மெலோன் மியூசிக் அவார்ட்ஸும், சியோல் மியூசிக் அவார்ட்ஸும், கோல்டன் டிஸ் அவார்ட்ஸும், பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸும், இன்னும் ஏகப்பட்ட மியூசிக் அவார்ட்ஸையும் குவிச்சிருக்காரு சுகா. சரி வாங்க ஜிமினை பத்தி பார்க்கலாம். ஜிமினோட ரியல் நேம் என்னன்னா பார்க் ஜிமின். இவர் அக்டோபர் 30, 1995 சவுத் கொரியால பூசான்ல உள்ள ஜியோஜங்கன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்திருக்காரு. ஜிமினுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அவருடைய நேம் என்னன்னா பார்க் ஜி ஹயுன். ஜிமின் அங்க உள்ள ஹோடாங்ன்ற எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. இவருடைய மிடில் ஸ்கூல்ல யோசான் மிடில் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. சோ இந்த மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது தான் அவருக்கு டான்ஸ் அதுக்கப்புறம் பாப்பிங் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. சோ இதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காக ஜஸ்ட் டான்ஸ் அகாடமிலையும் சேர்த்து விட்டுருக்காங்க. சோ இவருக்கு 8 வயசா இருக்கும்போது அவர் பேசிக் டான்சிங் கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா பூசான்ல உள்ள கொரியன் ஆர்ட்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது தான் ஜிம்மினும் வியும் 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜிம்மின் இங்க தான் மாடர்ன் டான்சிங் கத்துக்கிறாரு. அவருடைய டான்ஸ் டீச்சர் சகஸ்டன கேட்டு அதுபடியே கேபாப்ல பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் ஆடிஷன்ல போய் கலந்துக்கிறாரு. அந்த ஆடிஷன்ல வின் பண்றாரு. பிடிஎஸ்ல கடைசி மெம்பரா ஜாயின் பண்ணதும் ஜிம்மின் தான். அதுக்கப்புறமா தான் பிக் கிட் என்டர்டைன்மெண்ட்ல ட்ரைனியா ஜாயின் பண்றாரு ஜிம்மின். சோ பிடிஎஸ்ல இருக்கிற 7 பேர்ல ஒருத்தரான ஜிம்மின் எல்லா பிடிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒரு லீடு வோக்கலிஸ்டாவும் மெயின் டான்சராவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ 2014 கிராஜுவேட்டும் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ஜிம்மின் குளோபல் சைபர் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. சோ பிடிஎஸ்ல ஆரம், வி, சுகா, ஜேகப் இவங்க எல்லாரும் அவங்க ஒரிஜினல் நேம் இல்லாம ஸ்டேஜ் நேம்னு வச்சிருக்காங்க. ஆனா ஜிம்மின் அவருடைய ஒரிஜினல் நேம் தான் அவர் ஸ்டேஜ் நேமா வச்சிருக்காரு. சோ ஜிம்மின்ற நேம ஸ்டேஜ் நேமா வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பேபி ஜின்ற நேம் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா ஜிம்மின் அவரோட ஒரிஜினல் நேம கடைசில ஸ்டேஜ் நேமா வச்சுக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறமா பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் பிடிஎஸ் ஓட அபிஷியல் மெம்பர் லைன் அப் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஜிம்மினும் இருக்காரு. ஜூன் 12, 2013 பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பமான 2 Cool 4 School ஆல்பத்துல நோ மோர் ட்ரீம்ஸ் என்ற சாங்க ரிலீஸ் பண்றாங்க பிடிஎஸ். சோ ஜிம்மின் அதுக்கப்புறமா சோலோ ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்றாரு. என்னன்னா லீ, மேப் ஆஃப் த சோல்ல ஃபில்டர்ன்ற சாங்லாம் ஜிம்மின் ரிலீஸ் பண்றாரு. சோ பிடிஎஸ்ல இருக்கிற எல்லாரும் தனித்தனி சோலோ ஆல்பம் வச்சிருக்காங்க. அதுல ஜிம்மினும் இருக்காரு. இதுல ஜின்னும் ஜிம்மினும் சோலோ ஆல்பமா கம்மியா வச்சிருக்காங்க. காரணம் என்னதான் ஜிம்மின் பிடிஎஸோட லீட் வோக்கலிஸ்டா இருந்தாலும் அவருடைய வாய்ஸ் சூப்பரா இருந்தாலும் பாட்டு பாட லிரிக்ஸ் ரொம்பவே அவசியம். ஆனா ஜிம்மினுக்கு பாட்டோட லிரிக்ஸ் அவ்வளவா எழுத வராது. அதனாலதான் தன்னோட பேண்ட்ல இருக்கிற மத்தவங்க ஹெல்ப் எதிர்பார்ப்பாரு ஜிம்மின். அதுக்கப்புறமா ஆரம் கூட டீம் போட்டு பிராமிஸ்ன்ற ஒரு சோலோ ஆல்பமா ரிலீஸ் பண்றாரு ஜிம்மின். அவங்களுடைய ஆர்மிஸும் சரி அவருடைய ஃபேன்ஸும் சரி அந்த பாட்டை ஹிட் ஆக்குறாங்க. அந்த ஆல்பம் நிறைய ரெக்கார்ட்ஸையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜிம்மினோட அப்பா இவரை ஒரு சயின்டிஸ்டா வரணும் தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா ஜிம்மின் ஒரு ஐடலா தான் ஆவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஜிம்மினுக்கு சிங்கர் அண்ட் டான்சர் ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர
வர்றதுக்கு காரணம் இவர் சின்ன வயசுல இருந்து சிங்கர் ரைன்னு ஒரு பெர்ஃபார்மரை பார்த்து இவருக்கு ஒரு ஐடல் ஆகணும்னு சொல்லி அவருக்கு ஆசை வந்திருக்குங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சின்ன வயசுல இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அதனால இவர் ஒரு சிங்கர் அண்ட் டான்சர் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. ஜிமின் தன்னை எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட்டா தான் நினைச்சிட்டு இருப்பாராம். சோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னு, பண்ற விஷயத்தை எது இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் தான் நினைப்பாராம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஸ்டேஜ்ல பண்ணிட்டா கூட அவருக்கு அந்த நாள் ஃபுல்லா கில்ட்டாவே இருக்குமா. சோ இத பர்ன் தி ஸ்டேஜ் பிடிஎஸ் டாக்குமெண்ட்ரி மூவில இத டைலாக்காவே பேசியிருப்பாரு ஜிமின். சோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த பெர்ஃபெக்ட் வர வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றதை மட்டும் நிறுத்தவே மாட்டாராம். ஜிமினுக்கு ஸ்கின் கேர் தெரப்பி ரொம்ப நல்லாவே தெரியும். அவருடைய மேக்கப், ஹேர் கலரிங், லுக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு பக்காவா இருக்குன்னு. இது மட்டும் இல்லாம கெண்டோ அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு 8 வருஷமா கத்துக்கிட்டு இருக்காரு ஜிமின். கெண்டோனா என்னன்னு தெரியாதவங்க கத்தி சண்டை மாதிரி தான் அந்த சண்டையும். ஆனா கத்திக்கு பதிலா மூங்கில் குச்சியை வச்சு சண்டை போடுவாங்க. இந்த கெண்டோ ஜிமினுக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம டேக்வாண்டோல பிளாக் பெல்ட் வச்சிருக்காரு ஜிமின். சோ இவருக்கு மெடிக்கல் இஷ்யூ கூட இருக்கு. ஜிமினோட உடம்பு ஃபுல்லா வெறும் பேண்டேஜா போட்டுருப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம அவருக்கு நெக் பெயின், அப்பர் லோயர் பெயின், பேக் பெயின், இதையும் தாண்டி நிறைய டைம் சோர்வாவும் ஆயிருக்காரு. ஜிமினுக்கு உடம்புல பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கண்ணும் தான் சொல்லுவாராம். ஜிமினுக்கு 6 பேக் இருந்தாலும் அவர் எப்பவுமே பிடிஎஸ்ல பிஸியா இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்றதே கிடையாதாம். அதிகமாவே சாப்பிடவே மாட்டாராம். அவர் ஒரு ஃபிட்டா இருக்கணும்னு தான் நினைப்பாராம். அதனால அவராவே உடம்ப வர்த்திக்குவாராம். சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட ஆர்மிஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஜிமின், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. அதனால இவர் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா அதிகபட்சமா 3 மணி நேரம் தான் தூங்குவாராம். மிச்ச நேரம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க், அதாவது நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறமா இவர் நிறைய உதவிகளா செஞ்சிருக்காரு ஜிமின். எஜுகேஷனல் வைஸ் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு ஜிமின். இவர் 2016ல இருந்து 2018 வரைக்கும் பூசான் போடாங் எலிமெண்டரி ஸ்கூல்ல, அதாவது இவர் படிச்ச எலிமெண்டரி ஸ்கூல்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. சோ அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க. அதனால ஃபைனல் கிராஜுவேட் எல்லாத்துக்கும் நிறைய அமௌண்ட் எல்லாம் டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காரு ஜிமின். அதுக்கப்புறமா இவரே கையால சைன் பண்ண ஆல்பம் ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்கும் கிஃப்ட் பண்றாரு. இவர் 2019ல ஏழ்மையால படிக்க முடியாத பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக பூசான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு 100 மில்லியன் கொரியன் வாண்ட டொனேட் பண்ணிருக்காரு ஜிமின். அதுக்கப்புறமா கலப் கொரியா நடத்தின மோஸ்ட் பாப்புலர் கேபாப் ஐடல்ன்ற சர்வேல 2016ல 14வது பிளேஸையும் பிடிச்சிருக்காரு. 2017ல 7th பிளேஸையும், 2018-19லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸையும் பிடிச்சிருக்காரு ஜிமின். 2018ல மெலன் மியூசிக் அவார்ட்ஸ்ன்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவருக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல இவர் ஸ்டேஜ்ல புச்சாச்சம் அப்படிங்கற கொரியன் ட்ரெடிஷனல் ஃபேன் டான்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த ட்ரெடிஷனல் கொரியன் ஃபேன் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால 2019ல தி கல்ச்சர் கன்சர்வேஷன் சொசைட்டி ஆஃப் கொரியால இருந்து இவரை பாராட்டி அவார்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கொரியாவோட ட்ரெடிஷனல் ஃபேன் டான்ஸ் வேர்ல்ட் வைட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இந்த அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 2018ல இவருக்கு 5th கிளாஸ் அவாங் வான் ஆர்டர் ஆஃப் கல்ச்சர் மீட்ல பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா இவருக்கு அவார்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட அவார்ட்ஸையும் வாங்கி கூச்சிருக்காரு ஜிமின். என்னன்னா ஏசியன் பாப் மியூசிக் அவார்ட்ஸ், சியோல் மியூசிக் அவார்ட்ஸ், தி ஃபேக்ட் ஆஃப் மியூசிக் அவார்ட்ஸ், 2023ல டாப் கேபாப் ஆல்பம்ன்ற கேட்டகரியில பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸ்லயும் நாமினேட்டும் ஆயிருக்காரு ஜிமின். ஜிமின் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க ஜேகோப் பத்தி பார்க்கலாம். ஜேகோப் இவரோட ரியல் நேம் ஜங் ஹோ சியோக். இவர் பிப்ரவரி 18, 1994ல சவுத் கொரியால குவாஞ்சூன்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. ஜேகோப்க்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க நேம் என்னன்னா ஜங் ஜி ஹூ. ஜேகோப் பிடிஎஸ்ல ரேப்பர், சிங்கர் அண்ட் சாங் ரைட்டரா இருக்காரு. ஜேகோப் எலிமெண்டரி ஸ்கூல்ல முடிச்சிட்டு குவாஞ்சோ ஹை ஸ்கூல்ல படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ பிடிஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஜேகோப் பயங்கரமான டான்சர். அவருக்கு எப்போ டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுன்னா அவர் ஹை ஸ்கூல் படிக்கும் போது இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் சவுத் கொரியால நியூரான் சொல்லப்படுற ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேப்பர் குரூப் டீம்ல ஜாயின் பண்றாரு ஜேகோப். அதுல ஜாயின் பண்ணி நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட காம்படிஷன்ல வின்னும் பண்றாரு. டான்ஸ் மட்டும் இல்லாம சாங் ரைட்டிங்லயும் நல்ல டேலண்டாவே இருக்காரு ஜேகோப். சோ அடுத்து ஜேகோப்போட ஆம்பிஷனை பத்தி பார்க்கலாம். பிடிஎஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். ஜேகோப்க்கு டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லி தான் ஆசை இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ப்ரொஃபஷனல் டென்னிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பிரான்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காரு ஜேகோப். ஆனா டென்னிஸோட டான்ஸ்ல அதிகமா ஆர்வம் இருந்ததால அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ சவுத் கொரியால JYP என்டர்டைன்மெண்ட் ஒரு கேபாப் ஏஜென்சி ஜேகோப்பை செலக்ட் பண்ணாம விட்டதால அவரை பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி அவரை செலக்ட் பண்றாங்க. 2009ல JYP நடத்தின ட்ரைனிங் ஆடிஷன்ல ஜேகோப் போய் கலந்துக்கிறாரு. இந்த JYP என்டர்டைன்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் மாதிரியே அவங்களும் சவுத் கொரியால பெரிய கேபாப் ஏஜென்சி கம்பெனி தான். அந்த காம்படிஷன்ல ஜேகோப்பும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாப்புலாரிட்டி அவார்ட்ஸும் வின் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேகோப் GOT7ல தான் ஒரு மெம்பரா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த GOT7 யாருன்னு பாத்தீங்கன்னா கேபாப்ல BTS மாதிரியே 7 பேர் கொண்ட ஒரு பாய் பேண்ட் குரூப் தான் இந்த GOT7. ஆனா பாப்புலாரிட்டி அவார்ட்ஸ் வின் பண்ணியும் JYP என்டர்டைன்மெண்ட் அவரை ட்ரைனியா செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் 2010ல அவரை ட்ரைனியா செலக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் BTSல வந்து ஜாயின் பண்றாரு ஜேகோப். சோ BTSல 3வது மெம்பரா ஜாயின் பண்றது ஜேகோப் தான். பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்ல ட்ரைனியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் சியோலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு ஜேகோப். அந்த டைம்ல தான் இவரோட ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்னன்னா இவரோட ஃபீஸ் பே பண்ண முடியாம போகுது. அவங்க அப்பா இதெல்லாம் வேணாம் விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா ஜேகோப்புக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி தான் ஜேகோப்புக்கு ஃபீஸ் கட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா BTSல 7 மெம்பர் ஃபார்ம் பண்றாங்க. பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் BTSோட அபிஷியல் மெம்பர் லைனப் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்க 7 மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு பொசிஷன் அலாட் பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் வீக் ரேப்பர் பொசிஷனும் ஜேகோப்புக்கு வோக்கலிஸ்ட் பொசிஷனும் கிடைச்சிருக்கு. ஆனா வீக் அந்த ரேப்பர் பொசிஷன்ல ரேப் எப்படி பண்றதுன்னு தெரியல. சோ ஜேகோப் என்ன பண்ணாருன்னா நான் அந்த ரேப் பொசிஷன் எடுத்துக்கிறேன், நீ வோக்கலிஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கன்னு ஜேகோப் விட்டு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த மாதிரி யாருக்காவது விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அவங்கள கமெண்ட் பண்ணிடுங்க. சோ ட்ரைனிங் பீரியட்ல ஜேகோப் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கு. அதனால தான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜேகோப் அந்த குரூப்பை விட்டு தூக்கிடலாம்
பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோ ஜே-ஹோப்பும் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க குரூப் மெம்பர்ஸ் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிருக்காங்க. ஆனா நம்ம ஆரம் ஜே-ஹோப் டைம் பேசி பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் பேசியிருக்காரு. சோ ஜே-ஹோப் எங்களுக்கு வேணும், அவர்தான் எங்களுடைய கடைசி ஹோப்னு சொல்லியிருக்காங்க. ஆரம் ஜே-ஹோப்பை இந்த டீம்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்டையும் சம்பாதிக்க வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தான் பயங்கரமா எஃபெக்ட் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வழியா ட்ரைனிங்கும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பிடிஎஸ்ல டெபியூட்டும் ஆகி பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பமான டூ கூல் ஃபோர் ஸ்கூல் அப்படிங்கிற ஆல்பத்தை ரிலீஸும் பண்ணிருக்காங்க. சோ பிடிஎஸோட டெபியூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி மத்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நினைச்சிருக்காங்க. சோ இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்னு ரெடி பண்றாங்க. அந்த வீடியோல ஜே-ஹோப்போட அப்பா பேசியிருப்பாரு. அவருடைய அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு அவருடைய அப்பா அந்த வீடியோல பேசியிருப்பாருங்க. இதை கேட்ட உடனே ஜே-ஹோப் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருப்பாருங்க. அதுக்கப்புறமா ஜே-ஹோப் நிறைய சோலோ ஆல்பமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அம்மாக்காகவும் ஒரு சாங் ஒன்னு டெடிகேட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2019 அமெரிக்கன் சிங்கரான பெக்கியோட சேர்ந்து சிக்கன் நூல் சூப் அப்படிங்கிற சாங்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இவர் தனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் நேம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக ஜே-ஹோப்ன்ற ஸ்டேஜ் நேமையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹோப் ஃபார் ஃபேன்ஸ், அதுக்கப்புறமா ஹோப் ஃபார் பிடிஎஸ், அது மட்டும் இல்லாம பண்டோரா பாக்ஸ் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜே-ஹோப் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்காரு. அவர் 2018 சைல்டு ஃபண்ட் கொரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 150 மில்லியன் கொரியன் வாண்டை டொனேட் பண்ணிருக்காரு. இவர் 2019 2020 அதே ஆர்கனைசேஷனுக்கு 100 மில்லியன் கொரியன் வாண்டை டொனேட் பண்ணிருக்காங்க. சோ என்னதான் இவர் சின்ன வயசுல ஃபேமிலி கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்லயும் நல்ல ஹெல்பிங் பர்சனாவும் இருக்காருங்க. இவரை போல நம்மளும் ஒரு ஹெல்பிங் பர்சனாவும் இருக்கணுங்க. இவர் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காருங்க. 2023 கோல்டன் டிஸ்க் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆல்பம்ன்ற கேட்டகரியில நாமினேட்டும் ஆயிருக்காரு. 2023 அதே வருஷத்துல கிராமி அவார்ட்ஸ்ல ஆல்பம் ஆஃப் த இயர்ன்ற கேட்டகரியில நாமினேட்டும் ஆயிருக்காரு. 2022 கல்ச்சர் அண்ட் ஸ்டைல் அவார்ட்ஸ்லயும் மோஸ்ட் பாப்புலர் மேல் ஆர்டிஸ்ட்ன்ற கேட்டகரியிலும் வின்னும் பண்ணிருக்காங்க. சரி வாங்க ஆரம்ப பத்தி பார்க்கலாம். ஆரமுடைய ரியல் நேம் கிம் நாம்ஜூன். இவர் செப்டம்பர் 12, 1994 தான் சவுத் கொரியால டாங்ஜாக்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு 4 வயசா இருக்கும்போது சவுத் கொரியால கோயாங்கில உள்ள இல்சான்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிறாங்க. இவருக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களுடைய நேம் என்னன்னா கிம் கியூங் மின். ஆரம் அவருடைய ஹை ஸ்கூல்ல அப்குஜோங்ன்ற ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா குளோபல் சைபர் யூனிவர்சிட்டியில அவர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவருக்கு 11 வயசுல எபிக் ஹைஃப்ளையோட சாங்க கேட்டு தான் இவருக்கு ஹிப் ஹாப் மேலேயே அதிகமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. இவர் பிடிஎஸ்ல சாங் ரைட்டர், ரெக்கார்ட் ப்ரொடியூசர் அண்ட் டான்சருங்க. சோ ஆர்மிஸ் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் மெம்பரும் அண்ட் பிடிஎஸோட லீடரும் ஆரம் தான். இவருக்கு எப்படி ஆரம்ன்ற நேம் வந்துச்சுன்னா, பிடிஎஸ்ல இருக்கிற 7 மெம்பர்ஸும் ஒரு சிலர் அவங்களுடைய ஸ்டேஜ் நேம் அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ரேப் மான்ஸ்டர்ன்றது அவங்க ஆர்மிஸ் அவருக்கு செல்லமா வச்ச நேம்ங்க. ஆரம் ரேப் மான்ஸ்டர்ன்ற நேம 2019 நவம்பர் 15 ஆரம்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாருங்க. அதுக்கப்புறமா அவர் ஆரம்னா ரேப் மான்ஸ்டர்னு குறிக்காது, ரியல்மியா தான் குறிக்குன்னு அவரே சொல்லியிருக்காருங்க. ஆரம்க்கு எப்பவுமே அவருக்கே ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் இந்த நேம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா ஆரம் பிடிஎஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேப் மான்ஸ்டரா இருந்திருக்காருங்க. அப்போ அவருடைய நிக் நேம் என்னன்னா ரேஞ்சர் ரேண்டா. அத ஒரு சின்ன வயசுல விளையாண்ட மேப்பிள் ஸ்டோரி கேம்ல யூஸ் பண்ண நேம் தான் இந்த ரேஞ்சர் ரேண்டா. ஆனா ஸ்டேஜ் நேம் நிக் நேம்னு வரும்போது இந்த நேம் இல்லாம அவர் பேண்ட்ல செல்லமா வச்ச நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஏன் இந்த நேம் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம் எந்த பொருள் எடுத்தாலும் உடைச்சிருவாராம், மைக்க தவிர. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஆரம் ஃபேன்ஸுக்கும் ஆர்மி மெம்பர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா ஆரமோட ஐக்யூ லெவல் 148. ஆரம் ரொம்பவே டேலண்டான பர்சன். அவருடைய நாலேஜும் ரொம்ப ரொம்ப அதிகம். வேர்ல்டுலயே வெறும் 0.1% பாப்புலேஷன் தான் 140க்கு மேல ஐக்யூ லெவல் இருக்குமா. அதுல ஆரமும் ஒரு ஆள் தாங்க. பிடிஎஸ்லயே ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதும் ஆரம் தான். இது அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயோ புக்க படிச்சோ கத்துக்கல. அதுக்கு மாற அவர் சின்ன வயசுல பார்த்த அமெரிக்காவோட சிட்காம் சீரிஸான ஃப்ரெண்ட்ஸ்ன்ற சீரிஸை பார்த்து தான் கத்துக்கிட்டாராம். ஆரம் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, பிடிஎஸ் பேண்டோட டிரான்ஸ்லேட்டர் நான் தான் சொல்லுவாராம். சோ அதுக்கப்புறமா யூஎன் ஜெனரல் அசம்பிளி ஈவென்ட்ல ஆர்மிஸ் யாரும் இந்த டேட்டை மறந்துருக்கவே மாட்டாங்க. 24 செப்டம்பர் 2018 இந்த டேட்ல தான் பிடிஎஸ் ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாங்க. யூஎன் ஜெனரல் மீட்டிங் ஹிஸ்டரியிலே ஒரு கேபாப் பேண்ட் ஸ்பீச் கூப்பிட்டது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிடிஎஸ் பேண்டோட லீடரான ஆரம் தான் அங்க ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. பெரிய பெரிய பீப்புள் முன்னாடி எல்லாம் பேசுறோம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சூப்பரா ஸ்பீச் கொடுத்தாரு ஆரம். சோ பிடிஎஸ் பேண்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸ் மாதிரியே ஆரம் அவருடைய ஃபேன்ஸ்லயும் ஆர்மிஸையும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்பவுமே ஃபேன்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன நேசிக்க என்னுடைய ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நீங்க உங்களை நேசிக்க என்னையும் பிடிஎஸையும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாராம். சோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களை நேசிக்க பிடிஎஸ் பேண்ட்ல இருக்கிற யாரை யூஸ் பண்ணிக்குவீங்கன்னு. சோ இது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ்க்கும் பயங்கரமான சப்போர்ட்டர் ஆரம். சோ அதுக்கப்புறமா ஆரம் ஃபேன்ஸ் ஆரம்காக அனுப்புற லெட்டரை வெளியே டிராவலுக்கு போகும்போது கூடவே எடுத்துட்டு போவாராம் ஆரம். சோ இது மட்டும் இல்லாம ஆரம் ஒரு டேலண்டான சாங் ரைட்டருங்க. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இந்த ஆர்வம் இருந்திருக்கு. நிறைய கவிதைகள்லாம் எழுதி அதை நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் போட்டிருக்காரு ஆரம். அதுவும் 11 வயசுல ஹிப்ஹாப்க்கு வர்ற வரைக்கும் போட்டிருக்காரு ஆரம். அவருடைய டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு யார் யார் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, லில் நாஸ் எக்ஸ், ஃபால் அவுட் பாய், கிறிஸ் கலிகோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு ஆரம். சோ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் தான் ஆரம்க்கு நடந்த ஹார்ட் சர்ஜரி. ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆரம்க்கு
நிறைய ஹேட்டர்ஸும் அது மட்டும் இல்லாம நிறைய விமர்சனங்களையும் தாண்டி தான் வந்திருக்காரு ஆரம். நிறைய பேர் ஆரம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு அப்படின்னு குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பா அவருடைய மூக்க தான் குறை சொன்னாங்க. ஆனா எதுக்காக அவர் சர்ஜரி பண்ணார்னா டிவிட்டட் ஸ்பெக்ட்ரம்ன்ற பிரச்சனை இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூக்கோட எலும்பு வளைஞ்சிருக்கும், அதனால சர்ஜரி பண்ணிருக்காரு. ஆனா இப்போ அவருடைய ஃபேஸ்ல எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்காரு ஆரம். சோ இந்த சர்ஜரியும் தாண்டி அவருக்கு வந்த கஷ்டமான சர்ஜரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நடந்த ஹார்ட் சர்ஜரி தாங்க. அதுவும் சின்ன வயசுல 15 வயசுல பிடிஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காரு ஆரம். இந்த மாதிரி சர்ஜரி பண்றவங்க கொலைக்க 30% மட்டும் தான் வாய்ப்பு இருக்குமா, அதையும் தாண்டி வந்திருக்காரு ஆரம். சோ இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் பேண்ட்ல இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க ஹேர் ஸ்டைல் மேல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. எப்பவாச்சும் தான் ஸ்டைல் கலரிங் பண்ணுவாங்க. ஆனா ஆரம் அவருடைய ஹேர் ஸ்டைல வச்சு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை மத்த பிடிஎஸ் மெம்பர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை விட ரொம்பவே அதிகம். அவருடைய ஹேருக்கு போடாத கலரே கிடையாது. பர்பிள், ரெட், சில்வர், ஆலிவ் கிரீன் இந்த மாதிரி நிறைய கலரை யூஸ் பண்ணிருக்காரு ஆரம். கலரிங் மட்டும் இல்லாம நிறைய ஹேர் ஸ்டைலும் வச்சிருக்காரு ஆரம். சோ இது மட்டும் இல்லாம ஆரம் நிறைய டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. கொரியன் சொசைட்டி ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு 100 மில்லியன் கொரியன் வாண்ட டொனேட் பண்ணிருக்காரு ஆரம். சோ இது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸும் வாங்கி குடிச்சிருக்காரு ஆரம். 2023ல கொரியன் ஹிப் ஹாப் அவார்ட்ஸையும் சியோல் மியூசிக் அவார்ட்ஸையும் தி ஃபேக்ட் மியூசிக் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காரு ஆரம். 2023ல அதே வருஷத்துல ஆல்பம் ஆஃப் தி இயர்னு கிராமி அவார்ட்ஸ்ல நாமினேட்டும் ஆயிருக்காரு ஆரம். ஸோ பிடிஎஸோட அப்டேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மின் அண்ட் ஜங்குக். இவங்க 2 பேருமே ஒன்னா தான் மிலிட்டரிக்கு போனாங்க. இவங்க இப்போ ட்ரைனிங் எடுக்கிற பிளேஸ்லயுமே ஒன்னா தான் இருக்காங்க. நம்ம பாய்ஸ் எல்லாரும் தனித்தனி குரூப்போட அவங்களுடைய மிலிட்டரி ஜர்னியை போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மட்டும் இல்ல நாங்க போனா ஒன்னா தான் போவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி 2 பேரும் ஒன்னா இப்பவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒருத்தரை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க மத்தவங்கள மிஸ் பண்ணாலுமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா ஆறுதல் சொல்ல முடியும். இதே வாய்ப்பு நம்ம ஜின்னுக்கும் ஜேஹோப் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்துச்சு. அதே வாய்ப்பு ஜேஹோப்க்கும் சுகாவுக்கும் கிடைச்சதுன்னா அதுவுமே கிடையாது. அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே நிறைய கேப் இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்தது. ஏன் இப்ப ரீசெண்டா போன நம்ம ஆரமும் வியும் கூடவே தனித்தனியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னாவே இருக்காங்க. ஆக்சுவலி அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மத்த மெம்பர்ஸ் கூட, மத்த மெம்பர்ஸ்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிடையாது, அவங்க கூட ட்ரைனிங் இருக்கிற மத்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதுல நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. ஜிம்மினும் அழகா ஒரு சின்ன ஹெல்மெட்டை போட்டு பார்க்கவே 2 பேருமே செம்மையா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. எந்த டிவிஷன்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5th டிவிஷன்ல போயிட்டு இருக்கு. சோ அங்கதான் இவங்க 2 பேரும் ஒன்னா ஹாப்பியா மிலிட்டரி ட்ரைனிங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா ட்ரைனிங் பண்றத பார்க்க உங்கள எவ்வளவு பேத்துக்கு ஹாப்பியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ பிடிஎஸோட செகண்ட் அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் ஆர்மிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கரெக்ட் டைம்ல வரும். சோ செகண்ட் அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான். ஜிம்மின் மிலிட்டரிக்கு போயிருந்தாலும் மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அப்படிங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. இந்த ஆல்பம் 2023ல ரிலீஸ் ஆன ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஆல்பம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா மெலோன்ல மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் பை சோலோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. அதுலயும் லைக் கிரேசி சாங் மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங்கா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சர்க்கிள் ரீட்டைல் ஆல்பம் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ்ல நம்ம ஜிம்மினோட ஃபேஸ் ஆல்பம் பாத்தீங்கன்னா 1.65 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. இந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 2013ல இருந்து யாருமே உடைக்க முடியாத ரெக்கார்டா இருந்துகிட்டு வந்திருக்கு. அந்த ரெக்கார்டு 2023ல நம்ம ஜிம்மின் மேக் பண்ணிருக்காரு. 1.65 மில்லியன் காப்பீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது வரைக்கும் இந்த ஆல்பம் ஹையஸ்ட் சேல்ஸ் ஆனது மெலோன் அப்படிங்கிறதுனால இந்த சாட்ல நம்ம ஜிம்மின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காரு. இதுக்காக நம்ம ஜிம்மினுக்கு ஒரு சூப்பர் அவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குதுன்னா பாருங்க. 2023ல எல்லாருமே தரமான ஆல்பம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு மிலிட்டரிக்கு போயிட்டாங்க. இப்போ வரக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாம் யார் வாங்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பெருசா இருக்கு. ஸோ எல்லா அவார்ட்ஸையும் சேஃபா பிட்டி கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்க வாங்கின எல்லா அவார்ட்ஸையும் பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. அவங்க பார்த்து எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதான் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வியை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போதான் மெலோன் ஆப்ல நம்ம ஜிம்மின் என்ன பண்ணாருன்னு சொன்னேன். இப்போ ஆப்பிள் மியூசிக்ல நம்ம வி என்ன பண்ணாருன்னு சொல்ல போறேன். 2 பேரையுமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2023ல
ஆப்பிள் மியூசிக்ல அதிகமா ஸ்ட்ரீம் ஆகி த பெஸ்ட் ஆல்பம் அண்ட் பெஸ்ட் சாங் அப்படிங்கறதுல லே ஓவர் ஆல்பம்ல அதுல பெஸ்ட் சாங்னா லவ் மீ அகைனும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ 2023 கேபாப் இயர் புக் அப்படிங்கறதுல ஒர்த்தான சாங் லவ் மீ அகைன் சொல்லி ஆப்பிள் மியூசிக்கே போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் யாரு தான் வாங்க போறாங்கன்னு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து 4th அப்டேட். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்ல நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னா இருந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம RMVயோட போட்டோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க எந்த ட்ரைனிங் சென்டர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான்சன்ல இருக்க ட்ரைனிங் சென்டர்ல தான் அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங்ல இருக்காங்க. ஸோ இவங்களுமே நியூ ரெப் பாத்தீங்கன்னா வெல்கமிங்காக குரூப்பா நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வியும் ஆரமும் போட்டோல இருக்காங்க. ஆனா தனித்தனியா இருக்காங்க. இந்த போட்டோ ஒரே நேரத்துல எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா எஸ், இந்த போட்டோவை ஒரே நேரத்துல தான் எடுத்திருக்காங்க. ஆனா 9வது பேட்ச்ல ஆரமும் 10வது பேட்ச்ல வியும் இருக்காங்க. ஸோ பேட்ச் வித்தியாசத்துல இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. ஆனா நான்சன் அப்படிங்கிற ஒரே ட்ரைனிங் சென்டர்ல தான் இருக்காங்க. அதனால ஜங்குக்கும் ஜிம்மினும் மாதிரி ஆரம் அண்ட் வியும் அடிக்கடி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ அதனால இவங்களும் மத்தவங்களை மிஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பாங்க. இனிமே நம்ம பாய்ஸ் மிலிட்டரியில என்ன பண்ண போறாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா இவங்க 4 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்துக்குவாங்க. சோ அடுத்து 5th அப்டேட். இந்த அப்டேட்ல இருக்கிறதுலே தரமான அப்டேட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023க்கான 33rd சியோல் மியூசிக் அவார்ட்ஸ் நடந்துச்சு. இந்த மியூசிக் அவார்ட்ஸ்ல நிறைய கேபாப் குரூப்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பேங்காக், எஸ், தாய்லாந்துல தான் நடந்துச்சு. சோ இதுல நிறைய பேர் நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணி இருக்காங்க. சோ அதுல நம்ம பாய்ஸ் வின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா நம்ம வி இந்த 33வது சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல 2 அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு. அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் சாங் உடைய மெயின் அவார்ட்ஸும் ஃபேன் சாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற 2 அவார்ட்ஸுமே நம்ம வி தான் வின் பண்ணிருக்காரு. எஸ், லவ் மீ அகைன் அப்படிங்கிற அந்த சாங்குக்காக தான் இந்த 2 அவார்ட்ஸையும் வி ஒரே டைம்ல சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காரு. அதனால மறக்காம விக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. ரொம்ப நாளா பாய்ஸை பத்தி எதுவுமே தெரியாம இருக்க இந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வரப்போறாங்கன்ற ஒரு விஷயமே பயங்கர ஹாப்பியா இருக்குது. எப்படிதான் இந்த டைம் போகுதுன்றதே தெரியல. பாருங்களேன் எவ்வளவு வேகமா போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜின் வெளியில வந்துருவாரு. ஜின் வந்துட்டா வேற என்ன, அப்புறம் ஒவ்வொருத்தரா லயனா வெளியில வந்து மறுபடியும் பழைய மாதிரி நம்மள ஹாப்பி ஆக்க போறாங்க. சோ இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கான 6th அப்டேட். ஃபர்ஸ்ட் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா பாத்தீங்கன்னா நம்ம லீடர் ஆரம்ப பத்தி தான். ஆரம்ப பத்தி என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா மிலிட்டரியில இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா 15வது டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கிராஜுவேஷன் செரிமோனி நடந்திருக்கு. இந்த ட்ரைனிங் சென்டர் கிராஜுவேஷன் செரிமோனில அவங்களும் அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளிக்காட்டிருக்காங்க. அதுல நம்ம ஆரம்ப பாத்தீங்கன்னா சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி வாசிச்சிருக்காரு. ஒரு சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் ஆகணும்ன்றது நம்ம வியோட ஆசை. சோ அவரோட ஆசையை நம்ம ஆரம் நிறைவேற்றிருக்காருன்னா பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாக்ஸோபோன் கலைஞன் எந்த மாதிரியான உடைய அணிவாங்களோ அதே மாதிரி ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேப்ப போட்டு ஒரு ரியல் கலைஞனா நம்ம ஆரம் அந்த இடத்துல மாறிட்டாரு. சோ இது மூலமா நம்ம ஆரம் சூப்பரா சாக்ஸோபோன் வாசிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் வெளியில வந்தா உடனே அவர் தன்னுடைய சோலோ ஆல்பமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பாய்ஸ் உடைய குரூப் ஆல்பமா இருந்தாலும் சரி, அதுல அவர் இந்த கலையை இறக்குவாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. இதை இறக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம ஆசை. சோ எத்தனை பேர் நம்ம ஆரம் சாக்ஸோபோன் வாசிக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 7th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோடயா? எஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிடிஎஸ் இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேமை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமை எதை மையப்படுத்தி இருந்துச்சுன்னா நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு ஐஸ்லாந்துல போய் மாட்டிப்பாங்க. நம்ம அந்த கேமை விளையாடி தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். சோ அதே மாதிரி வால்ட் டிஸ்னி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட கொலாபரேட் பண்ணி டைனி டான் டாய் ஸ்டோரிய உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி டைனி டான் இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸை நம்ம பார்த்திருப்போம். குட்டி குட்டி பொம்மையா நம்ம பாய்ஸ் உடைய எல்லாருடைய ஃபிகர் அவுட்மே அதுல இருக்கும். சோ அதே மாதிரி செகண்ட் அனிமேஷன் மிகப்பெரிய வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வீடியோ 3D ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல வேவர்ஸ் ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கான புது மெர்சன்டைஸ் வரப்போகுது. அதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் 7 பேருடைய டைனி டான் பொம்மைகளும், பென்சில்ஸ், பிளாங்கெட்ஸ், மினி போட்டோ கார்ட் ஹோல்டர், கீரிங் அண்ட் மேக்னெட் செட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நீங்க வேவர்ஸ்ல வாங்கிக்கலாம். சோ இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. சோ டைனி டான் டாய்ஸ் மேல நம்ம ஆர்மிஸ்க்கு இருக்கக்கூடிய கிரேசி இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி சொல்லலாம். சோ இன்னைக்கான 8th அப்டேட்.
இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்மளுடைய விஏ பத்தி தான் சொல்ல போறேன். இது எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான். அது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா iHeart ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ். எஸ் 2024க்கான iHeart ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. இந்த அவார்ட்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா போன வாட்டி நம்ம பாய்ஸ் எல்லாரும் நிறைய அவார்ட்ஸ் தான் வாங்கினாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க ஆக்டிவா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிருக்கு. இருந்தாலுமே 2023ல நம்ம வி மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லே ஓவர் ஆல்பம் பாத்தீங்கன்னா ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கு. இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மத்த பாய்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆல்பமை ரிலீஸ் பண்ணும் போது அதுல இருந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா வியோட ஆல்பமை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாவே மெலோடியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்பம்ல அதிகமான கிரேசி ஆர்மிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்க பாய்ஸ் எதை பண்ணாலும் நாங்க ரசிப்போம். அதுலயும் ரொமான்டிக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். விஏ அதை பண்ணும்போது நாங்க கேட்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சதை மட்டும் இல்லாம அந்த ஆல்பம்க்கு ஓட் பண்ணி ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற அவார்ட்ஸையும் இந்த பெருமை எல்லாமே ஆர்மிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்வாங் எஃப்சி ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்சை பாக்குறதுக்காக வி அவருடைய மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அவர் கூட ஒர்க் பண்ற அதர் சோல்ஜர்ஸ் கூட வந்திருக்காரு. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அந்த மேட்ச் பாக்குறதுக்கு அதிகமான கிரௌட் வந்திருக்காங்க. அந்த கிரௌட் எல்லாத்தையும் விய பார்த்த உடனே டபுள் தமாக்காவா இருந்திருக்கும். அந்த ஓவரால் மேட்சையும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்சுக்காக கத்துனதை விட வியோட போட்டோவை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே கத்துனதான் அதிகம்னு சொல்லப்படுது. இப்ப எப்படி தோனி ஐபிஎல் மேட்ச்ல வந்து விளையாடினா போதும் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்களோ எதிர்பாராத விதமா வி அங்க வந்த உடனே அந்த கிரௌட் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான 9th அப்டேட். இந்த அப்டேட்டுக்காக தான் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். எஸ் நம்ம சுகாவுடைய டி டே வேர்ல்டு டூர் பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பெருசா செலிப்ரேட் போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் பாய்ஸ தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லா ஆர்மிஸும் ஒவ்வொரு சாங்குக்கும் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ஒன்னா ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் டே டி டே உடைய வேர்ல்டு டூர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்ப ஏன் ரிமைண்ட் பண்றேன்னா அவ்வளோ ஆர்மிஸால ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணத ஒவ்வொரு ஆர்மிஸும் வைப் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாவுடைய வேர்ல்டு டூர்ல நம்ம பாய்ஸ் அங்கங்க போய் கலந்துகிட்டு சில ஃபன்னான மூமெண்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. என்னதான் பிடிஎஸ் பாய்ஸ் 7 பேரும் இப்போ அவங்க வெளியில இல்லைனாலும் இப்போ அவங்கள பத்தின அப்டேட் வர்றது மட்டும் குறையவே இல்லை. ஏதாச்சும் ஒரு அப்டேட் அவங்கள பத்தி டெய்லியுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு போன ஆல்பம்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம பாய்ஸ் கொலாபரேஷன்லாம் பண்ணிட்டு போன சாங்ஸ், ஒவ்வொருத்தருடைய கொலாபரேஷன் சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆயிட்டே வருது. அப்படி லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி ஐயோ கூட நம்ம வி கொலாபரேஷன் பண்ண சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய புது புது டீசர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசருக்கும் பிடிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் இன்னைக்கான 10th அப்டேட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் ஹிட் உடைய அபிஷியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர்ல புதுவிதமான இமேஜ் எல்லாமே இருக்கு. அதை பார்க்கும்போது அதுக்கும் பிடிஎஸ்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கான்னு சொல்லி ஆர்மிஸ்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் வச்சு ஒரு நியூ கேம் ரிலீஸ் பண்றதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா நம்ம மெம்பர்ஸ் முன்னாடியே ப்ரோமோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிறைய சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு டீசரை இருக்கு. அப்ப இதுக்கும் பிடிஎஸ்க்கும் எந்த விதத்துல கனெக்ஷன் இருக்கும் சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்க இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கு. அதுல யானை, அங்கங்க சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சில ஆர்மிஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நம்ம பிக் ஹிட் பேஜை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா, ஹேக் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாஸ் லெவல் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கும் பிக் ஹிட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இதுக்கும் பிடிஎஸ்க்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இல்ல வேற யாராச்சும் ஹேக் பண்ணி இத போட்டிருப்பாங்களான்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஸ்ல தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் உண்மையாவே இத பிக் ஹிட் தான் ரிலீஸ் பண்றாங்களா. அப்படி பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணியிருந்தா பிடிஎஸ்க்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கான 11th அப்டேட். இந்த அப்டேட்ல பிடிஎஸ் பத்தி இல்லைனாலும் பிடிஎஸ் உடைய லோகோ பத்தி சொல்ல போறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் சிட்டி எஃப்சி அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப்ல ஒரு கொரியன் பிளேயரா எடுத்திருக்காங்க. இந்த பிளேயரை வெல்கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா பிடிஎஸ் லோகோவை நடுவுல போட்டு அதுக்கு கீழே அவருடைய பெயருடைய முதல் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அவர் அந்த டீம் வெல்கம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆர்மிஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அப்போ கொரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே முதல்ல அவங்களுடைய அடையாளமா பிடிஎஸ் தான் மாறி இருக்காங்க. இது மூலியமா
கண் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கொரியன்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் பாப்புலரா இருக்கு. அப்படி இருந்துமே பிடிஎஸ் மையமா வச்சு அவரை இன்வைட் பண்ணதால அவருமே பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட இதை பத்தி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பிடிஎஸ் லோகோ வச்சு அழைச்சது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு, இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்மிஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான 12th அப்டேட். இப்போ நான் சொல்ல போற அப்டேட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட். அப்படின்னு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, பிடிஎஸ் உடைய வாழ்க்கை வரலாற கொரியன் டிராமாவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தா அதுல யார் நடிச்சிருக்கா அப்படின்றதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 6 month முன்னாடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். பிடிஎஸ்ல இருக்க 7 மெம்பர்லையும் வச்சு பிகின்ஸ் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே டிராமாவா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த சீரியஸை பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அதோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இடமுமே பிடிஎஸ் ரீ அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் 7 பேருமே அவங்களுடைய தொடக்க ஸ்டேஜ்ல இருந்து, அதாவது எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்தாங்க, அவங்க படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு, யார் எந்த விஷயத்த லீட் பண்ணி கொண்டு போனா, ஒவ்வொரு பிடிஎஸ் மெம்பர்ஸுடைய பர்சனல் லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா எடுத்திருக்காங்க. அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இவங்க உண்மையாவே பிடிஎஸ் மெம்பர்ஸுடைய வாழ்க்கை வரலாறை தான் எடுத்திருக்காங்களா, இல்லைன்னா அவங்கள மாதிரியே கேரக்டர்லாம் உருவாக்கி கற்பனையா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஃபுல் சீரியஸ் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு மட்டும் ஏதோ பிடிஎஸ் மெம்பர்ஸை ரீஅசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 phase டாப்கோன்னு சொல்லி நம்ம பிடிஎஸ் உடைய சீரியஸ் ஒன்று இருக்கு. நம்ம பாய்ஸ் 7 பேருடைய கேரக்டருமே அதுல இருக்குது. அந்த அப்டேட்ஸ் சொல்லும் போதுதான் இப்படி ஒரு கே டிராமாவை வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 phase சாக்கோல நம்ம பாய்ஸ் உடைய கேரக்டருக்கு என்ன நேம்ல கொடுத்திருந்தாங்களோ அதே நேம் தான் இந்த கே டிராமாவிலையும் கொடுத்திருக்காங்க. இப்போ 7 phase சாக்கோல எப்படி ஹாருன்னு சொன்னா ஜிம்மினை சொல்லுவோமோ, அதே மாதிரி இந்த கே டிராமாலையும் ஹாரு அப்படின்னா நம்ம ஜிம்மினை தான் நம்ம பாய்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சாங்ஸுடைய எம்வில இருந்தும் சின்ன சின்ன போர்ஷன்ஸை எல்லாத்தையும் எடுத்து 8 கம் அப்படின்ற சாங்ஸ்ல மொத்தமா கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க மாதிரியே இடம், அதுல இருக்க மாதிரியே பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி சிமிலரா வச்சு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த ட்ரெய்லருமே இருக்கு. அப்படின்றது தான் பிடிஎஸ்க்கும் இந்த சீரியஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கொரியன் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ இந்த 7 பேருமே பார்க்கறதுக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுல சில ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் இருக்கு. 7 பேருமே பார்க்க அவங்கள மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா 7 பேருமே பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஸோ இவங்க 7 பேரும் சேர்ந்து இந்த டிராமாவில் என்ன பண்ண போறாங்க, பிடிஎஸ் உடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த சீரியஸை ரிலீஸ் ஆகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஆனா எந்த டேட், எந்த மாசம் அப்படின்றது எதுவுமே தெரியல. இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, எப்பயும் போல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாகணும். ஏன்னா சீரியஸ் எதுவுமே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அதனால ஏதோ ஒரு கொரியன் ஆப்லயோ இல்லைன்னா அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அப்படி ஏதாவது பிடிஎஸ் டைப் பண்ணக்கூடிய டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ல ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கான 13வது அப்டேட். ஸோ இந்த அவார்ட்ஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023 #1 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு தான். இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வார்த்தை சில காலமா பயன்படுத்தி வர்றது நம்ம காதுல நிறைய விழுந்துட்டு வருது இல்லையா. ஸோ இந்த வருஷத்துல இந்த ஃபேஷன் வீக்ல இவர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரு வந்திருப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ யாரு 2023 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்னு பாத்தீங்கன்னா நம்ம வி தான். சட்டையே போடாதனால மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எஸ், அதுதான் நடந்திருக்கு. 2023 நம்ம வி போட்ட பெரும்பாலான போஸ்ட்ல இவர் சட்டையே போடல அப்படின்றதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க, சட்டையே போடலன்னா இன்ஃப்ளூயன்சர் அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவர் சட்டை போட்டிருந்தாலும் அவர் அழகா தான் இருந்திருப்பாரு. ஸோ இதுல அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததால நிறைய ஆர்மிஸ் இவருக்கு ஓட் பண்ணதால இந்த அவார்ட்ஸ் நம்ம வீக்கு கிடைச்சிருக்கு. இந்த இயர்ல நம்ம வி நிறைய ஃபேஷன் வீக்ல வேற கலந்துகிட்டாரு, அடிக்கடி பாரிஸ் வேற போயிட்டு வந்தாரு. ஸோ அதனாலேயே இவருக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஜங்குக், ஜிம்மின் கூட இதுல ஒரு பார்ட்டா
இருந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே நிறைய ஃபேஷன் வீக்ல கலந்துக்கிட்டாங்க, நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த போட்டோ ஷூட்லாம் அவங்களுமே பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாவே பண்ணதால வீக் 2023 பெஸ்ட் இன்ஃபுளுசர் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைட்டில் வீக் கிடைச்சதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹாப்பின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல பிடிஎஸ் மெம்பர்ல உள்ள வேற யாருக்கும் கிடைச்சிருந்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு அந்த நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ஸோ இன்னைக்கு நான் 14வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வேற யாரு, நம்ம ஜிம்மினை பத்தி தான். ஜிம்மின் இந்த வருஷத்துல எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதுல ஒரே ஒரு ஏசியன் சோலோயிஸ்ட் ஒரே வருஷத்துல ஒரே சாங் மூலியமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஒன்லி பர்சன் ஜிம்மின் மட்டும்தான். அப்படின்னு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாத்தீங்கன்னா மியூசிக் கனடா உடைய சர்டிபிகேட்டையும், RIAJ ஜப்பான் உடைய சர்டிபிகேட்டையும், RIAA அமெரிக்காவுடைய பிளாட்டினம் சர்டிபிகேட்டையும், ஆர்டிஸ்ட் 100 உடைய ஃபர்ஸ்டாவும், பில்போர்ட் ஹாட் 100ல ஹேஷ்டாக் ஃபர்ஸ்டாவும் 5 ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சாங்கா ஆல்பத்தோட ஒரே ஒரு லீடு சிங்கிள் எஸ் லைக் கிரைசி இந்த ஒரு சாங்கை வச்சு தரமான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த இயர்ல நம்ம ஜிம்மி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணியிருக்காரு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இயர் நம்ம பாய்ஸ் இண்டிவிஜுவலா பண்ண போறேன்னு சொல்லி பயங்கரமான எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்களே வாங்கிட்டாங்க. எப்பயுமே குரூப்பா சேர்ந்து தான் எல்லா ஆட்டத்தையும் கலைப்பாங்க. இன்னைக்கு தனித்தனியாவே எல்லா ஆட்டத்தையும் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ இவங்க மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஆட்டம் ஆட போறாங்க அப்படின்னு எல்லாருமே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ண போறாங்கன்றது இப்போவே தெரியுது. இவங்க எப்படா மிலிட்டரியில இருந்து வருவாங்க, எப்படா அடுத்த சாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்படா அடுத்த கான்செப்ட பண்ண போறாங்க. சோ எல்லாரும் தலைய பிச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்படின்றதுனால வெயிட் பண்ணியே இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயம் பேசினதுனால ஒரே சாங் மூலியமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ண ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான 15வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா இதுலயும் விய பத்தி தான் சொல்ல போறேன். விய பத்தினா ஃபைனலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் மிலிட்டரிக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேர் கட்டோட கூடவே யூன்டனோட இருக்காரு. சோ யூன்டனை விட்டுட்டு வி சாதாரண நாளை பிரிச்சிருக்க மாட்டாரு. கண்ணீர் விட்டு அழுவாரு. இப்போ மிலிட்டரிக்கு வேற போறாரு. யூன்டனோட நிலைமை என்ன, எங்க விட்டு போறாரு, யூன்டனோட வி மாதிரி பத்திரமா யாரு பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் யூன்டனோட உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எப்படி யூன்டனை பாத்துக்குவீங்க, யூன்டனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். சோ இன்னைக்கான 16வது அப்டேட். இன்னைக்கான இந்த அப்டேட்ல நான் நம்ம ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்டா வால்கன் ஜப்பானுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல 5 கொஸ்டின்களை ஜங்குக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ வேற மாதிரி ஆன்சரை கொடுத்திருக்காரு ஜங்குக். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, அப்படி என்ன ஆன்சரை சொன்னாருன்னு சொல்றேன். சோ அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் சொல்றேன். சோ உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஜங்குக் கிட்ட கேட்டதுக்கு என்னுடைய டெய்லி ஹேபிட்ஸ் நான் காலைல எழுந்ததும் போன் பார்ப்பேன், நைட்டு படுக்க போகும்போது போனை பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க அப்ராட் போக முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்றத கேட்டதுக்கு ஜங்குக்கு ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுட்டு அப்பவும் எனக்கு போன் ஞாபகம் தான் வருது. ஒரு முக்கியமான விஷயம், என்னோட பாஸ்போர்ட்டுங்க, நானும் ஆரம்ப மாதிரி அடிக்கடி பாஸ்போர்ட்டை மறந்துடுவேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம எனக்கு பாஸ்போர்ட் தான் முதல்ல ஞாபகம் வரும் சொல்லி நைஸா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. அண்ட் ஃபைனல் கேள்வியா பாத்தீங்கன்னா, நீங்க தான் கோல்டன் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜங்குக் வந்து ஒரு சூப்பரான ஆன்சர் ஒன்று சொன்னாரு. எங்க அம்மா வந்து என்ன வயிற்றுல வச்சிருக்கும் போது கோல்டு அப்படின்றத பத்தி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய கனவுல இது ஒன்றும் கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்காகவே கோல்டு மாதிரி சைனிங்கா மாறணும், அப்படி ஜொலிக்கணும் நான் நினைச்சேன். என்னுடைய டேலண்ட் மூலியமா நான் இவ்வளவு பெருசா சைன் ஆனது எங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ஹாப்பி அப்படின்றத சொன்னாரு. ஸோ ஜங்குக் உங்க டேலண்ட்டை இன்னும் மேல மேல வளரணும் தான் எல்லாருடைய ஆசையுமே. ஸோ இன்னைக்கான 17வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜங்குக்க பத்தி தான். ஜங்குக்குடைய கோல்டன் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுல இருந்து தலைவர் வேற லெவல்ல பிஸியா ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா ஊரை சுத்திட்டு இருந்தாரு. சோ அப்படி இவருடைய சாங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டைமா எம் கவுண்ட் டவுன்ல வின் ஆயிருக்கு. எஸ் 2023 நவம்பர் 16 பாத்தீங்கன்னா அகைன் எம் கவுண்ட் டவுன் நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த எம் கவுண்ட் டவுன் எவரி வீக் நடக்கும். சோ 2வது வீக்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு கூட ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூல வின் பண்ணிருக்காரு. இந்த சாங் கிட்டத்தட்ட ஒரு 10 சாங் மேல காம்படிட் பண்ணி வின் பண்ணிருக்குன்னா அதுதான் பெரிய விஷயமே. சோ ஜங்குக் அகைன் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம் கவுண்ட் டவுன்ல நம்ம ஜங்குக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த பர்ஃபார்மிங் பாக்குறதுக்கு பயங்கர எலக்ட்ரிக் ஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னு ஆர்மிஸ் எல்லாரும் ட்விட்டர்ல அவங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு
#Jungkook ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இன்னைக்கான 18வது அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜேஹோப். சோ ஜேஹோப் இப்போ 36வது டிவிஷன்ல அவருடைய பேசிக் ட்ரைனிங்க பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ட்ரைனிங்ல அவர் போன கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு ஹெட்டாவும் மாறி இருக்காரு. எப்படி நம்ம ஜின் மிலிட்டரி போன கொஞ்ச நாள்லயே ப்ரொமோஷன் வாங்கினாரோ அதே மாதிரி ஜேஹோப்பும் அவருடைய எல்லா டேலண்டையும் ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷனும் வாங்கியிருக்காரு. இவர் ஏப்ரல் 18, 2023 தான் போனாரு. சோ இப்போ வரைக்கும் அவர் டபுள் ப்ரொமோஷனே வாங்கிட்டாரு அப்படிதான் சொல்லணும். இப்போ நம்ம ஜேஹோப் தான் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு என்னப்பா பிடிஎஸ்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் போனா கண்டிப்பா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நீங்க நினைச்சீங்க. அதுதான் இல்ல. ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தான் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படி பார்த்து தான் எல்லா இடத்துலயுமே ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். சோ நம்ம பாய்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதால தான் அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. சோ ஜேஹோப்புடைய இந்த ப்ரொமோஷனை பார்த்து உங்களை எத்தனை பேருக்கு ஹாப்பி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கான 19வது அப்டேட். இந்த அப்டேட்லயும் ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜங்குக் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்த எல்லா ஆர்மிஸ்க்கும் ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோ வியும் அப்படிதான் அவருடைய ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு மினி பாக்ஸ்ல அதுவும் அவரே டிசைன் பண்ண ஒரு பாக்ஸ ஆர்மிஸ் எல்லாருக்கும் கொடுத்திருந்தாரு. அதுல யோன்டன் பிஸ்கட் அப்புறம் அவருடைய வி ஆல்பம் உடைய ஸ்பெஷல் போட்டோஸ் அவருடைய ஆட்டோகிராஃப் இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் பாத்தீங்கன்னா கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபியூமை ரெடி பண்ணி ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு 20வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான் சொல்ல போறேன். ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை கொரியன் செலிபிரிட்டி அதாவது டாப் மேல் கொரியன் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிலயுமே ஃபேமஸான ஆர்டிஸ்ட வச்சு ஓட்டிங் பண்ணி யார் அதிகமான ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேம் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓட்டிங்ல பெஸ்ட் கொரியன் மேல் செலிபிரிட்டி அப்படின்ற கேட்டகரியில நம்ம ஜிம்மினை பாத்தீங்கன்னா மொத்தம் 100% பேட்ச்ல 41.63% ஓட்டிங் வாங்கி நம்பர் 1 செலிபிரிட்டியா ஜப்பான்ல மாறி இருக்காரு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே நம்பர் 1 தான். அதுல எந்த ஒரு வித டவுட்டும் கிடையாது. சோ இந்த ஓட்டிங்ல ஜிம்மினும் ஹையஸ்டா வந்திருக்காரு. சோ ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 21வது அப்டேட். இந்த அப்டேட்ல கொஞ்ச நாள் முன்னாடி வந்த ஒரு பயங்கரமான அப்டேட். அது என்னன்னா மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 ஃபைனலி நடந்துச்சு. சோ அதுல யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, இந்த அவார்ட்ஸ் ஷோ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மெலன் பாத்தீங்கன்னா அந்த இயரோட எண்ட்ல மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 நடந்துச்சு. சோ அதனால நாமினேஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் லிஸ்ட் மட்டும் இல்லாம மெலன் டாப் 10 ஆர்டிஸ்ட்லயும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல 80% மெலனுடைய டிஜிட்டல் ஸ்கோரையும் 20% பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் ஓட்டையும் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அப்படி கால்குலேட் பண்ணி தான் டாப் 10 ஆர்டிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தா பிடிஎஸ். சோ பிடிஎஸ் தான் இருக்காங்க. இதுல இண்டிவிஜுவலா நம்ம பாய்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா எஸ் இண்டிவிஜுவலா இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜங்குக் 4வது இடத்துல இண்டிவிஜுவலா இருக்காரு. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா டீமா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிடிஎஸ், 2வது 17, 3வது லிம் யோங் வோங், 4வது நம்ம ஜங்குக் தான். மத்தபடி எல்லாரும் அடுத்தடுத்து இருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரி முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆல்பம் ஆஃப் த இயர் இந்த கேட்டகரியில நம்ம பாய்ஸோட ஆல்பம் வந்திருக்கு. அப்படி கேட்டா எஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்குதே ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான். சோ கண்டிப்பா இந்த ஆல்பம் ஆஃப் த இயர்ல நம்ம ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான் வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும். அதுதான் அடுத்த சாங் ஆஃப் த இயர். இதுல நம்ம பாய்ஸ் உடைய சாங்ஸ் எதுவுமே வரல. ஏன்னா எல்லாருமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ரூக்கி ஆஃப் த இயர் அதுலயும் எதுவும் வரல. அதுக்கப்புறம் பெஸ்ட் சோலோ ஆர்டிஸ்ட்ல இதுல வந்திருக்கு கேட்டா எஸ் இதுல வந்திருக்கு. டாப் 5 மேல்ல பாத்தீங்கன்னா ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நாமினேட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பெஸ்ட் குரூப்ல இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல ஒரு 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி மேல்ல 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த மேல் 5 குரூப்ல பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ அடுத்து பெஸ்ட் ஹோஸ்ட், பெஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் தாண்டி ககாகோ ஃபேவரட் ஸ்டார் அவார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில பிடிஎஸ் டீமே நாமினேட் ஆயிருக்காங்க. சோ இது வந்து கொரியால தான் நடந்துச்சு. சோ இன்னைக்கான 22வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜங்குக பத்தி தான் சொல்ல போறேன். எஸ் நம்ம ஜங்குடைய கோல்டன் ஆல்பம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட் கொடுத்திருக்கு. சோ இந்த சாங் பாத்தீங்கன்னா பில்போர்ட் ஹாட் 100ல வந்துச்சு. எஸ் இது நம்ம ஜங்குடைய சாங் இல்லையா? ரிலீஸ் ஆன உடனே பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்துருச்சு. சோ என்னென்ன சாங்லாம் என்ட்ரி கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜங்குடைய கோல்டன் ஆல்பம்ல இருக்கக்கூடிய டூ மச் சாங், 3D, 7 இது எல்லாமே பாத்தீங்கன்னா பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்திருக்கு. 7ம் 3Dயும் முன்னாடியே ரிலீஸ் ஆகி இருந்தாலும் இப்ப ரிலீஸ் ஆன சாங்கும் இதுல வந்திருக்கு அப்படின்றதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஜங்குடைய இந்த சாங் பாத்தீங்கன்னா வி உடைய ஸ்லோ டான்சிங் அண்ட் ஜிம்மினுடைய லைக் கிரேசிக்கு முன்னாடி வந்திருக்கு. விவோட ஸ்லோ டான்சிங் 67வது இடத்துலயும் ஜிம்மினுடைய லைக் கிரேசி 76வது இடத்துலயும் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஜங்குடைய சாங்ஸ் வந்து பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்திருக்கு. இனிமே இந்த சாங் வந்து எப்ப வேணாலும் பில்போர்ட் ஹாட் 100 வரலாம். அதாவது #நம்பர் 1 எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்றது தான். சோ இன்னைக்கான 23வது அப்டேட்.
சோ இந்த அப்டேட்லயும் நம்ம ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். சோ இது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குக் டுனைட் ஷோல கலந்துக்க போறாரு. சோ ஜிம்மி ஃபாலன் கூட நம்ம ஜங்குக்கோட இன்டர்வியூ பார்க்க செமையா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்பவுமே ஜிம்மி ஃபாலன் ஷோ ரொம்பவே கலகலப்பா இருக்கும், அது மாதிரி தான் இந்த ஷோவும். சோ இதுல என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோக்கு அப்புறமா நம்ம ஜங்குக் பண்ண பெர்ஃபார்மன்ஸ், எஸ் அவருடைய மெயின் ட்ராக் ஆன ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ சாங் நம்ம ஜங்குக் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்னா இப்படிதான்ப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே சோசியல் மீடியால பயங்கரமா ஜங்குக்க பத்தி கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ட்ரெண்டும் பண்ணிருந்தாங்க. இந்த ஷோல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஜங்குக் அவருடைய 7 சாங்குக்காக பிளாட்டினம் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த நியூஸையும் ஷோல அப்படியே சொல்லிட்டாங்க. சோ ஆர்மிஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ ஷோல ஜிம்மி ஃபாலன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே ஜங்குக் கொடுத்த ரியாக்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த ரியாக்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு சோ சின்ன சின்ன கிளிப்பா கட் பண்ணி வீடியோவை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணாங்க. சோ அதனால #ஜங்குக் அப்படின்றத ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா சோ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்பவுமே ஹேஷ்டாக்ல நம்ம ஜங்குக்கோட நேம் போட்டு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சோ இன்னைக்கு 24வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜங்குக்க பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. சோ அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சோ ஜங்குக் பிளாட்டினம் சர்டிபிகேட் எப்படி ஜங்குக் வாங்கினாரு அப்படின்றத நான் சொல்ல போறேன். சோ பிளாட்டினம் சர்டிபிகேட், கோல்டு சர்டிபிகேட், சில்வர் சர்டிபிகேட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். சோ இந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுல நம்ம ஜங்குக் இப்போ ஒரு புது பெஞ்ச்மார்க் ஒன்னு செட் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா கொடுத்திருக்கு. ஜப்பானோ கொரியாவோ கிடையாது, அமெரிக்காவே ஜங்குக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதாவது அமெரிக்கால நம்ம ஜங்குக்குடைய 7 சாங் உடைய ஆல்பம் இருக்கு இல்லையா, இந்த ஆல்பம் 1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலயும் வித்திருக்கு. யூசுவலா ஒரு ஆல்பம் 1 மில்லியனுக்கு மேல சேல்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்பவும் பெரிய விஷயம். சோ அத நம்ம ஜங்குக்குடைய 7 சாங் பண்ணதால இப்போ அவருக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சாங் அதாவது சார்லி புட் கூட கொலாப் பண்ணிருந்தாரு இல்லையா, அந்த சாங்காக RIAA இதே அமெரிக்காவோட கோல்டு சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ அதையும் தாண்டி பிளாட்டினம் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஜிம்மி ஃபாலன் சொன்ன உடனே ஜங்குக் ஃபேஸ்ல அப்படி ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் இருந்துச்சு. இதே மாதிரி ஜங்குக் கூட கோல்டன் ஆல்பத்துல இருக்க எல்லா சாங்குமே அவார்ட்ஸ் வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்றதான் ஆர்மிஸோட ஆசையும். சோ இன்னைக்கான 25வது அப்டேட். இந்த அப்டேட்லயும் நம்ம ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். இந்த அப்டேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்குடைய 3D சாங்க பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல இன்னொரு ஒரு மைல்டு ஸ்டோனை செட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாங்க பாத்தீங்கன்னா 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு ஸ்பாட்டிஃபைல. இது பாத்தீங்கன்னா ஜங்குக் உடைய 5வது சாங். இதுக்கு முன்னாடி ஜங்குக் உடைய 7, லெஃப்ட் அண்ட் ரைட், ட்ரீம், ஸ்டே அலைவ் இந்த சாங் எல்லாமே 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இப்போ அந்த லைன்ல 3D சாங்கும் ஒரு புதிய அச்சீவ்மெண்ட்ட மாறி ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணிருக்கு. சோ இந்த சாங் 38 நாள்ல 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு அப்படின்றதான் இப்ப இருக்க மைல் ஸ்டோனே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி. சோ இந்த ஆனிவர்சரியில நம்ம கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணவும் வந்திருக்காரு. சோ இன்னைக்கான 26வது அப்டேட். ஊரே ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேசுது. என்ன, நம்ம ஜின் வெளியில வந்துட்டாரு. எஸ், ஃபைனலி அவருடைய கடமைகளை எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்காக செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் நமக்கு பிடிஎஸ் பாயா மட்டுமே ஜின் நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கூடுதலான சந்தோஷம். வெளியில வந்த நம்ம ஜின்னுக்கு இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 6 பேருமே வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மிலிட்டரியில இருந்து வெளியில வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஜின் வந்து நமக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுவும் முக்கியமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ரொம்ப அழகா போட்டோஸ்லாம் எல்லாமே என்னோட எடுத்து, அது மட்டும் இல்லாம நான் வரப்போறதுக்காக நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்மே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்மிஸ் அண்ட் பிக் ஹிட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் யூ. என்னுடைய இந்த டிஸ்சார்ஜ் இவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. சோ நான் இதை எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அவர் ஆர்மிஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்னு சொல்லணும், ஆர்மிஸ் நம்ம பாய்ஸ் உள்ள போகும்போது இருந்த ஃபீலிங்கை விட அவங்க ஒவ்வொருத்தரா இப்ப வெளியில வர போறாங்க அப்படின்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, பல மடங்கு அதிகம். அதுவும் இப்ப ஜின் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா போகும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜின் என்னென்ன பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ, எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாரோ, ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. சோ நான் ஒன்னு முன்னாடியே சொல்லிருந்தேன், ஜின் டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருமே வந்திருந்தாங்கன்னு சொல்லி. அந்த இமேஜ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. 6 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா 2 பேர் மிலிட்டரி காஸ்டியூமோட வந்திருந்தாங்க. ஆரம் சூப்பரா
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னை வெல்கம் பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 7 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு இன்னுமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாருடைய வால்பேப்பர்லயும் அந்த போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கான 27வது அப்டேட். இந்த அப்டேட்ல ஜின்னை பத்தி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஆனிவர்சரியில அதுவும் நம்ம ஜின் வந்து ஆர்மிஸ் எல்லாருமே மீட் பண்றாரு இல்லையா, அந்த ஈவெண்ட்ல ஒரு ஹக் ஈவெண்ட் ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு, இந்த ஹக் ஈவெண்ட் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை பத்தி நம்ம ஜின் ஓபனா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவரு சாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்தும் போது கண்டிப்பா ஜின் பாக்குறதுக்காக ஒரே இடத்துல நிறைய ஆர்மி வருவாங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் மோதி ஒருத்தர் கூட நிறைய சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜின் இப்போதான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கதால அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு மத்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஈவெண்ட் ஜின்னோட ஃப்ரீ ஹக் ஈவெண்ட் கிடையாது. ஆனா இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பனா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம ஜின் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஈவெண்ட் நடக்காம போனதுக்கு ஆர்மிஸ் கிட்ட சாரி சொல்லியிருக்காரு. சோ அடுத்து இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்ற அப்டேட் எனக்கு கிடைச்சா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கான 28வது அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜேஹோப்பை பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்ட் டைம்ல நம்ம ஜேஹோப் கையில மைக்க வச்சு பேசியிருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எதனால, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது கொரியன் மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே எப்பவுமே அவங்க வேலையை பத்தி நினைக்கவே கூடாது. எப்பவுமே அவங்க என்கேஜிங்கா அப்படின்றதுக்காக அடிக்கடி சின்ன சின்ன காம்படிஷனை நடத்துவாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி ஒரு காம்படிஷனை நடத்துறாங்க. அங்க ஆர்மி மெம்பர்ஸ் சொன்னது ரியல் ஆர்மியா, சோ நீங்க பிடிஎஸ் ஆர்மிஸ் நினைச்சிட கூடாது. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காம்படிஷனை நடத்திருக்காங்க. சோ அதுல நம்ம ஜேஹோப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வின் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு காம்படிஷனை நம்ம ஜேஹோப் வின் பண்ணது சோ எல்லா ஆர்மி மெம்பருக்கும் பயங்கர ஹாப்பி. இத பார்த்த மத்த கொரியன் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சோ பிடிஎஸ் மெம்பர் ஆர்மிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த பெரிய அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேஹோப் மைக்க பிடிச்சு பேசியிருக்காரு. அப்பதான் அதை போட்டோ எடுத்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. சோ அப்ப அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்பதான் என் வாழ்க்கையில ரொம்ப மீனிங்ஃபுல்லான சில விஷயங்களை பண்றதா நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஒரு சோல்ஜரா அதுவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டு பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. அவருடைய லைஃப பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. சோ இன்னைக்கான 29வது அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னங்க இப்போதான் ஆர்மி எல்லாரும் 10வது ஆனிவர்சரி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 11வது அப்படின்னு பார்த்தா எஸ் ஆமாங்க, பிடிஎஸ் ஓட அடுத்த ஆனிவர்சரிய உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஸ் ஆர்மிஸும் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜின்னும் இதுல கலந்துருக்காரு. இதுல ஃபெஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்னு நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டா வரும்போதுமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கிளியர் ஸ்கெட்ச் நம்ம பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே மிலிட்டரியில இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள சம்பந்தமான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதுல நம்ம ஜின் மட்டும் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அப்படி இந்த 2024க்கான ஃபெஸ்டால பேங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஈவெண்ட் கான்செப்ட் நடத்துனாங்க. இந்த கான்செப்ட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரெட் புல்லட், த விங்ஸ் டூர் ஆஃப் ஃபைனல், அப்புறம் லவ் யுவர் செல்ஃப், ஃபைனலா ஸ்பீக் யுவர் செல்ஃப், இப்படி 3 கான்செப்ட் நடந்துச்சு. இந்த 3 கான்செப்ட்டுமே லைவா நடந்துச்சு. சோ எப்பயும் போல வேவர்ஸ்ல பேங்டன் டிவில லைவா ஷோ பண்ணிருந்தாங்க. சோ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே 2014, 2017, 2019 வேற டைம்ல வேற இடத்துல நடந்துச்சு. ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகம். அதாவது 2014, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2017, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2019. சோ இதுக்கு நடுவுல நம்ம பாய்ஸ் நிறைய புது சாங்ஸ் நிறைய பண்ணிருந்தாங்க. சோ அப்படி நோ மோர் ட்ரீம்ஸ், வி ஆர் புல்லட் ப்ரூஃப், பார்ட் 1, டிஎன்ஏ, ஸ்பிரிங் டேன்னு சொல்லி பயங்கரமான சாங்ஸ் எல்லாமே பண்ணிருந்தாங்க. சோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோ நம்ம எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச்.